பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிருங்க. ஓகேண்ணா. அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே. அதான் மிகப்பெரிய அப்டேட் மதராசி ட்ரெய்லர். அப்புறம் ஆடியோ லான்ச் ஈவெண்ட் இப்போ நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க நடித்த லோகா படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெருசாக கோர் பிளாட் எதுவும் ரிவீல் பண்ணல. பட் ஆனால் ட்ரெய்லர் வந்து ஒரு மலையாள படத்துக்கு சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ட்ரெய்லர். ஸோ அதை பற்றியும் பேசுவோம். அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு லோகா, அதுக்கப்புறம் ப்ரோ 2 படத்தோட புக்கிங்ஸுமே வந்து கேரளா புக்கிங்ஸ் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இட்லி கடையோட செகண்ட் சிங்கிள் வந்துட்டு சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஷால் படத்தோட மகுடம் அந்த படத்தோட டைட்டில் டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஈட்டி பட டைரக்டர் தான் வந்து இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறாரு, ரவி அரசு. ஸோ அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதேமாரி ஏஜிஎஸோட 28th ஃபிலிம், அதில் வந்து ரவி பஸ்ரூர் அவர் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காரு. ஒரு மியூசிக் டைரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிலிமில் நடிக்கிறாரு. ஸோ அவரோட கேரக்டர் போஸ்டருமே வந்து ரிலீஸ் இல்ல பண்ணியிருந்தாங்க. இல்ல இல்ல நடிக்கலாம்ல. அவர் ஜஸ்ட் மியூசிக் டைரக்டர் மட்டும்தான். மியூசிக் அது டைரக்டர் மட்டும்தானா? மியூசிக் டைரக்டர் மட்டும்தான். ஆன்போர்டு தான். அது மியூசிக் டைரக்டராக தான் ஆன்போர்டு. அவர் நடிக்கலாம் ஆன்போர்டு கிடையாது. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் விரைவில் வரும்னு சொல்லுங்க. இட்லி கடை கூடிய சீக்கிரம் அதுலேயே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. 27ஆம் தேதி ஓகே, ஓகே. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் இட்லி கடை. இது நடிக்கலாம் வரல. ரவி பஸ்ரூர் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார். அது அவங்க அபிஷியல் போஸ்டோட ஆன்போர்டுன்னு அந்த மீனிங்ல ஆன்போர்டு போட்டிருக்காங்க. நடிக்கிற மீனிங்ல போடல. சரி கண்டினியூ பண்ணுங்க. ஒருத்தன் போட்டான், அதனால அதை வச்சு சொல்லிட்டேன். விடுங்க, அவனை கவனிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜாலக்காரி அப்படின்ற வீடியோ சாங் வந்து சாய் அபியங்கர் மியூசிக்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பல்ட்டி படத்துலேருந்து ஷென்னிகம் படம். அதேமாரி சுவி சுவி ஓஜி படத்தோட செகண்ட் சிங்கிள் ஆகஸ்ட் 27th வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேட்கல் படத்துலேருந்து ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காத அப்படின்ற சாங் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதே தலைவன் தலைவி அஃபிஷியலாக 100 crores அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு வந்து அப்டேட்டுங்கிறது பெரிய அப்டேட்ல முக்கியமான அப்டேட் வந்து மதராசி படத்துடைய ட்ரைலர். சொன்ன டைமுக்கு 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் எப்படி ஏங்க, இருந்துச்சு? அங்க ஒருத்தர் ட்ரெய்லர் யார் வாய்ஸ்ல ஆரம்பிச்சிச்சோ அவருதான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு. வந்ததுல கையை தூக்கிட்டு இருக்காரு. இல்லை இல்லை, செகண்ட் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதுக்காக இல்லை, ட்ரெயின் இப்போ இருக்கு அடுத்த 10 நிமிஷத்துல. ஸோ அதுக்கப்புறம் பேச முடியுமான்னு தெரியல. ஸோ அதை முன்னாடியே சொல்லிடலாமேன்னு சொல்லி. ஓகே ஓகே சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து என்னன்னா மதராசின்ற அனௌன்ஸ்மெண்ட் வரப்பே வந்து என்னன்னா ஒரு ஹைப் இருந்தது ப்ரோ. ஏன்னா ஏஆர் முருகதாஸோட மறுபடியும் ஒரு படம். சரி, மறுபடியும்னா ஏஆர் முருகதாஸ் மறுபடியும் இங்கே தமிழில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் சிவகார்த்திகேயனோட ஆகும். ஸோ அந்த ஹைப் அப்போவே இருந்தது. கிளிம்ஸுமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இந்த ரீசெண்டாக இந்த இயரில் நம்மளை நிறைய ஒரு பெரிய பெரிய படத்து மேலே ஹைப் வச்சு ஹோப் வச்சு அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணதுனால லாஸ்ட் வீக் வரைக்குமே நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படின்னா, ரொம்பவே வந்து என்னன்னா பெருசாக அந்த படத்துக்கு ஹைப்பெல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஈவன் என்ன தான் ட்ரெய்லர் வந்து என்னன்னா நல்லா இருந்தாலுமே சரி, நம்ம சிம்பிளாகவே மைண்ட் செட்டில் வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். பட் ட்ரெய்லர் என்னை அறியாமலே வந்து என்னன்னா சுமார் என்ன சொன்ன மாதிரி தான், நம்ம ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன தான் பேசினாலும் ட்ரெய்லர் பார்த்தோன்னே நம்மளை அறியாமலே ஏதோ அந்த படம் மேலே வந்தோம்னா இன்னும் ஹைப் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நிஜமாவே எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்தோம்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே கிரிப்பிங்காக ப்ராமிசிங்காக இருந்தது. கட்ஸும் சரி சினிமாட்டோகிராஃபியும் சரி பயங்கரமாக இருந்தது. ட்ரெய்லர் கட்ஸ் வந்து என்னன்னா சொல்லவே வேணாம், ரொம்ப ஆக்ஷன் பேக்டு என்டர்டெய்னர் மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு சில ட்வீட்ஸ் பார்த்தேன், மதராஸுக்கு வந்து என்னன்னா பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கட் இருக்குது அப்படின்னு. பட் ஏன்னா ஓகே ட்ரெய்லர் வரட்டும் பார்த்துக்கலாம்னு. பட் நிஜமாவே அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் ட்ரெய்லர் கட் இருந்தது. இதே மாதிரியே படம் இருந்தது அப்படின்னா ஷுவர் இந்த படம் வந்து என்னன்னா எஸ்கேயோட கெரியர்லேயும் சரி யாருக்கும் சரி வேறனுக்கும் சரி ஒரு பயங்கரமான கம்பேக்காக இருக்கும். எஸ்கேயோட கெரியரில் இது ஒரு ஸ்ட்ராங்கான படமாக இருக்கும். ஆக்ஷனோட சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படி டான்ஸ் வந்து என்னன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து என்னன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் ரொம்பவே இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. அதை பார்க்கவே தெரியுது நம்மளால. ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. அனிருத்தோட பிஜிஎம் சொல்லவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி வந்த ஒர்க்கை விட இந்த ஒர்க் வந்து என்னன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய பேருக்கு வந்து என்னன்னா கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புறேன். எனக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்னன்னா நிஜமாவே பிடிச்சிருந்தது. அது மிட்டாலாம் இல்லை பாருங்க ப்ரோ, நிஜமாவே நல்லா இருந்தது. நீங்கள் எகைன் போட்டு கேட்டு பாருங்கள், டெஃபினட்டாக வந்தோம்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். விஜய் ஜமால் சொல்லவே வேண்டாம், ரொம்ப மாஸ்டியாக இருந்தார். அவர் சொன்ன அந்த டைலாக் வந்து என்னன்னா பயங்கரமான கனெக்ட். அது தேட்டரில் சீரியஸ்லி பயங்கரமாக பிளாஸ்டாக இருக்கும்.
பிஜு மேனன் வந்து என்னன்னா ப்ராமிசிங்கான ஒரு ரோல் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். அவருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சும்மா நடிக்கிற ஆள் கிடையாது அவர். ஸோ அதையும் நான் நம்புறேன். ஃபைனலி உங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா சொல்றது தான், எனக்கு ருக்மிணியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னன்னா இதில் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்கணும், ஒரு சாலிடான ரோல் இருக்கணும் மட்டும்தான் ரொம்ப நான் எதிர்பார்த்தேன். படத்தோட வந்து என்னன்னா எந்த ஃப்ளோவுமே கெடுத்துடக்கூடாது. அது வந்து என்னன்னா ஒரு கேரக்டர் வந்து என்னன்னா பயங்கரமாக இருக்கணும், பக்காவாக இருக்கணும் அப்படின்றத காட்டிலும் படத்தோட எந்த ஒரு ஃப்ளோவும் கெடுத்துடாம அழகா அந்த ஒரு கேரக்டராக வந்துடணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டில் இருந்தது. பட் இது பார்க்குறப்போ வந்து என்னன்னா மெயின் கோர் எமோஷன் வந்து லவ்னு சொல்கிற மாதிரி இவங்கள பேஸ் பண்ணி வந்து என்னன்னா ஸ்டோரி வந்து என்னன்னா ட்ரிவன் ஆகும். இவங்களும் ஒரு கேரக்டராக முக்கியமான கேரக்டராக படத்தில் இருப்பாங்கன்றது பார்த்த வரைக்கும் தெரியுது. சேம் அவங்க வந்து என்னன்னா படத்தில் சாகலாம் மாட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே பார்க்குறப்ப எனக்கு தோணுது. சாகலாம் கண்டிப்பாக மாட்டாங்க. ஏன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் வர அந்த விஷயத்தை எல்லாத்துலேயுமே அவங்களோட பார்ட் இருக்குது, அவங்களோட ரோல் இருக்குது, ப்ளே பண்ணுற இது இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஓகே, ஒரு ரூமராக வந்து என்னன்னா கிளப்பிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து என்னன்னா பிரேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் வந்து என்னன்னா ஜாலியாக போய் படம் பார்க்கலான்ற தாட்டு எந்தவித பெரிய எமோஷனலாக இருக்காது. ஸோ சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். படமும் வந்து என்னன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவாக ஒரு கெரியரில் வந்துன்னா இதுவும் அவங்களுக்கு ஒரு நல்ல படமாக தமிழில் வந்து என்னன்னா நல்லா அமையும் நம்புகிறேன். ஏன்னா நான் ஒரு ஜஸ்ட் வந்து என்னன்னா மதராசி, ருக்மிணி அதுக்காக நான் ஃபயர் விடலை. எனக்கு நிஜமாவே ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது, அதனால தான் ஃபயர் விட்டேன். ஏன்னா ஏஸ்லேயுமே அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. ஏஸ் படம் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். அவங்களோட கேரக்டர் நல்லா இருந்தாலும் ஏஸ் படம் ஓகேவாக தான் இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ மதராசி பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் நிஜமாவே நல்லா இருக்கு. அதனால மட்டும்தான் நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ருக்மிணிக்காக சொல்கிறேன்றது மட்டும் தயவு செஞ்சு எல்லாரும் கருத்தில் எடுத்துக்காங்கன்னா ஓவரால் ஒரு பவர் பேக்டு கமர்ஷியல் எலமெண்ட் உள்ள ஒரு நல்ல ட்ரெய்லராக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ட்ரெய்லரில் இருக்கிறது படத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து என்னன்னா டிக் பண்ணிட்டு போயிடலாம். இது வரைக்கும் வந்து என்னன்னா இந்த வருஷத்தில் வந்து என்னன்னா நிறைய படம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு. பட் இது டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்றதை நான் நம்புறேன். இந்த ட்ரெய்லரை வச்சு மேபி இந்த ட்ரெய்லர் படம் எப்படியே வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவரால் நல்ல ட்ரெய்லர். சூப்பர் அஜித் பல்டான் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. உண்மையாலுமே அந்த லவ் அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது வந்துச்சு. எப்ப என் அனிருத் மியூசிக்கல்னு ஒரு ஷார்ட் வச்சதுக்கு அப்புறம் தலைவன் என்ட்ரி ஆனோனோ ஒரு தண்டால் எடுக்கும்போது கம்பியில அங்கிருந்து பீக். எனக்கு வித்யோத்தை ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஆள் இவங்க அந்த ஆளோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு சிவகார்த்திகேயனு எனக்கு உண்மையாலுமே இந்த நார்மல் லுக் ஓகே, எனக்கு அந்த பேர் லுக்ல ஒரு மாதிரி இருக்கு. பட் அது படம்பா எனக்கு அந்த கஜினி ரெஃபரன்ஸுங்காட்டி மேபி ஏதாவது ஒன்று வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஓகே, பட் எனக்கு அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் சூப்பர் ஒரு ஓகேவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த வித்யுத் என்ட்ரில இருந்து அந்த கட்டு, அந்த ஃபாஸ்டா போறது, அந்த மதராசிங்கிற பீச்சும் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு அதோட அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா நம்ம கனெக்டுக்கு. உங்க வாயால சொல்லுங்க ப்ரோ, கேட்கணும். துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் வில்லா நான் தாண்டா, அதானே? அதேதான். நிறைய விஜய் ஃபேன்ஸ் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க துப்பாக்கி படத்துல. இல்ல வித்யுத் பயங்கரமா இருக்காரியா சாமி. அந்த ஸ்டண்ட் வேற லெவல் இருந்துச்சு. ஓகே ஓகே. மாவே ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யார் யார் சொல்லியிருக்கிறது இது வரைக்கும்? சிவன் ப்ரோ, பல்தான் 2 பேர் தானா? ஆமா. அப்பமா எனக்கு டவுட். அப்ப அந்த 42வது செகண்ட்ல பாம்பு அடிக்கும் போது எங்க மேல பயிர் வர மாதிரி இருக்குமே, அப்ப அவங்க சாக மாட்டாங்களா? அதான் கிளைமேக்ஸ். இல்ல இல்ல, படத்தோட ப்ரெடிக்ஷன் அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ட்ரெய்லர் டீசென்ட்லாம் ஓகே. நான் வந்து பயங்கர ஃபயரா எதிர்பார்த்தேன். இது ஓகே தான். எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். முருகதாஸ் படம்னாலே பிடிக்கும், இந்த டைப்ல வர படங்கள்லாம் பிடிக்கும். பட் ஸ்பைடர் ஃபிளேவர் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று டாக்டர் எந்த விஷயத்துலனா இது வந்து ஒரு டெரரிஸ்ட்டுக்கும் ஆன்டி டெரரிசம் குரூப் இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஃபைட்டு. நடுவில் நிற்கிறது காமன் மேனாக நிற்கிறது எஸ்கே. அப்படிங்கிறப்ப டாக்டர்ல ஒரு மேஜிக் ஒர்க் ஆச்சு. அந்த மேஜிக் வந்து ஸ்பைடர்ல ஒர்க் ஆகல. ஏன்னா ஆர்மி டாக்டர் தான் அவரு அதுல. ஆனா ஆர்மி மேனே வந்து இல்ல எனக்கு 10 பேர்ல 10 பேரை காப்பாத்துற பிளான் தான் வேணும், நீங்களா திரும்ப போங்க அப்படின்னு ஆர்மியவே அனுப்பி வச்சிருவாரு. அதெல்லாம் என்னடா லாஜிக் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது படம் ஒர்க் அவுட் ஆனதால அதெல்லாம் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஸ்பைடர்ல லாஜிக்கு போட்டு ரொம்ப அடிச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் என்ன குப்பை லாரியை தவிர எல்லா வண்டியும் ஓட்டாரு, எல்லா இடத்துலயும் இவர் தான் இருக்காரு, போலீஸுக்கு வேலையே இல்லை, இவரே எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து டாக்டர் சைடு போதா இல்ல இந்த ஸ்பைடர் சைடு போதான்னு தெரியல. என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு தெரியல.
ட்ரெய்லர் எனக்கு ஓகேஸ் தான். எனக்கு வித்யுத் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்ன மாதிரி அவர் இன்னும் நிறைய டிசர்வ் மோர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பிசிக்கலா பயங்கரமான ஒரு அர்னால்டு மாதிரி ஒரு பாடி. இப்ப அவரான நிறைய எஃபோர்ட் போட்டு தான் இருக்காரு. விதவிதமா படம் பண்ணிட்டு தான் இருக்காரு. பெருசா செல்ஃப் எடுக்கும். இந்த படத்துக்கு கூட முருகதாஸ் கூப்பிட்டோன்னே அவர் வந்திருக்காரு அப்படின்னு முருகதாஸ் இப்போ ரீசெண்டா இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. அவர் அப்படி யோசிக்காம முருகதாஸ்க்கு வந்ததுக்காக கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஸ்பெஷலா இந்த படத்துல, அதாவது இந்த கேரக்டர் பேசப்படுற மாதிரி இருக்கும்னு தோணுது. நல்லா இருந்துச்சு அவரோட பொசிஷன்லாம். அதை எக்ஸசைஸ் பண்றது, வில்லன் டைலாகு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் டீசர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிப்ரவரியில வந்தப்போ. ஆனால் டீசர் எனக்கு வேற லெவலு, பிஜிஎம்மும் வேற லெவல்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அதில் மைனஸாக நான் சொன்ன ஒன்று என்னன்னா எஸ்கேவோட லுக்கு தான். நீங்க அப்போ சொன்னீங்க இல்லை எஸ்கேக்கு இன்னொரு லுக் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு வந்து முருகதாஸ்னாலே ஹீரோ பயங்கர ஸ்டைலிஷா காட்டுவார். ஒரு தீனாவாகட்டும், ஒரு சஞ்சய் ராமசாமி, ஒரு ஜெகதீஷ். எனக்கு என்னமோ தாடி வச்சா ரக்கடு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டாங்களான்னு தெரியல. எனக்கு ரெண்டு லுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே எனக்கு பெருசா பிடிக்கல எஸ்கேவோடது. மற்றபடி ட்ரெய்லரா எனக்கு ஓகே தான். ஒரு நல்ல டீசென்ட் ட்ரெய்லர். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாவீரன் அந்த இன்னொரு வில்லன் மாதிரி வர்றது வந்து டான்சிங் ரோசா ப்ரோ. ஆமா 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 ஆமா, அவர் எப்ப இருந்து அவருக்குன்னு தனி வீடியோலாம் விட்டாங்களே, எஸ்கேப் எக்ஸ் ஏஆர்எம்னு இருக்கிறப்பவே டைட்டில் ரிவீலுக்கு முன்னாடி. ஓகே ஓகே. பிஜிஎம் வந்து கொஞ்சம் ஒரு போன வாரம் தான் அந்த மேக்கிங் வீடியோல இதே பிஜிஎம் போட்டாங்க. இதே தூக்கி திரும்ப இதில் போட்டுருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரெய்லர்லேயே கூட காட்டிருக்கலாம். அந்த டீசர்ல அந்த பிஜிஎம் 100னா இது 50 கூட வரல. பிஜிஎம் வந்து ஏமாற்றம் அனிரோட பொறுத்த. நான் இன்னும் அந்த பேரடைஸ் பிஜிஎம் இந்த மதராசி பிஜிஎம்மும் டீசர்ல வந்ததை ரிப்பீட்ல கேட்டிருக்கேன். இந்த ட்ரெய்லர்ல அந்த அளவுக்கு அனிருத் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. மற்றபடி எனக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிரும் பாது. ஆனா ரிவ்யூ எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுதான் என்னோட ஓவரால் இது. ஓகே ப்ரோ. கமல் ப்ரோ ஆர் கருண் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ட்ரெய்லரு. எஸ்கே நல்லா இருந்தாரு எனக்கு பார்க்க. நல்லா இருந்துச்சு. யாராவது என்ன அந்த தாடி வச்சுக்கும் போது எஸ்கே இருங்க, கொஞ்சம் இருங்க. ஓல்டா தெரிஞ்சாரு. அது மட்டும் அந்த லுக்கு மட்டும் எனக்கு இடிக்குது. மத்தபடி நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே ப்ரோ. கமல் ப்ரோ சொல்லுங்க. அதான் ப்ரோ எஸ்கே ரொம்ப நல்லா இருந்தார் பார்க்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவரை பார்க்க. அந்த ரகட் லுக்கும் எனக்கெல்லாம் பார்க்க நல்ல மாசாக தான் இருந்தார். அது ஏதோ ஏதாவது கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம கிளிம்ஸ்ல பார்த்ததெல்லாம் ஏதோ அதுதான் ஃபுல் கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். தெரியல, அதுலதான் ரொம்ப இதா இருந்தாரு. அப்புறம் வித்யுத் அந்த டைலாக் செம்மையா இருந்துச்சு உண்மையாவே. நான் எதிர்பார்க்கல வைப்பாங்கன்னு. அது ரொம்ப இந்த ஸ்டைல நல்ல ரொம்ப ஆக்ஷனா நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏஆர்எம் கம்பேக்கா இருந்தா நல்லா இருக்கும், பார்ப்போம். ஓகே ப்ரோ. பிரகாஷ்ண்ணா அது ஏதோ நிறைய மென்டலி நிறைய அவருக்கு டைப் ப்ராப்ளம் அது நிறைய சின்ன வயசுல இருந்தே இருக்கும் போல. நிறைய டைப் பண்ண வேண்டிய வேலை இருக்கு பாருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமேட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். டைப் பண்றீங்களா? டைப் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு. கேட்டுட்டு இருக்கீங்களா இல்ல பிரகாஷ் bro? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே டைப் பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்வீட் டைப் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, அதனால ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். இதை கேட்டுக்கிட்டே அங்க டைப் இல்ல பண்ணிடாதீங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த இது டைப்பிங்ல மட்டும் எதுவும் மிஸ்ட் ஆனதில்ல. நான் டைப் நான் என்னோட ஒப்பீனியன் கடைசி சொல்றேன். நீங்க பேசிட்டு இருங்க. டேய் கமலு, உங்க ஆளு இந்த கப்பு ஃபயரை விடவே மாட்டாப்லையா? எதுக்கு தேவையில்லாத வேலை? அவர் பாட்டுக்கு போடுறாரு பல்தான், விடுங்க. அவர் போடுறாரு, என்ன இருக்கு அவரோட படம். அவர் மியூசிக் போட்டிருக்காரு, அவருக்கு பிடிச்சிருந்தா போடுவாரு. அவர் கப்பு ஃபயர் போடுறது இல்ல. இப்போ ஜஸ்ட் ஸ்பீச்சஸ்ல சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, எனக்கு என்ன, ஆல்ரெடி 23க்கு அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு தான் போகுது. பாத்துட்டு அடுத்து கமலு. அடுத்து ஜனநாயகனுக்கும் சொல்லுவாரு பல்தான், கவலைப்படாதீங்க. அது சொல்லிட்டு ஆமா. போட்டியா? அதாவது ஒண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அது மறுபடியும் பண்ணும்போது மறுபடியும் கேட்பாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த படத்துக்கு ஏன் சொல்றேன்னா ட்வீட்டே போடலையே ஐயா கமல் பல்தான். கமல் சரி ஏன் போய் சொல்றாங்கன்னு தான் அப்புறம் ஏன் அவர்கிட்ட ஐயா. போய் கேக்குறாங்க? அவர்கிட்ட போய் ஏன் கேக்குறாங்க? அவர்தான் போட மாட்டேன்டார்ல, அவர்கிட்ட ஏன் போய் வலுக்க டைமா கேக்குறாங்க ப்ரெஸ் என்னன்னு? அங்க போய் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாரா? இப்படிதான் சொல்லுவாரு. பரணி ப்ரோ, இது எப்படி இருந்துச்சு லோகா? லோக்கா நான் அது பார்க்க சொன்னேன் அனௌன்ஸ் பண்ணும்போது, இது அப்டேட் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லரு. கோர் பிளாட் எதுவும் பெருசா ரிவீல் பண்ணல. பட் ஆனா விஷுவல்ஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய விஷயங்கள்.
ஸோ படத்தில் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குன்னு வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்ப்பேன் அந்த படம். நாளைக்கு புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு 2 படத்துக்கும் புக் பண்ணணும். ராஜ் ஸோ டிகே பர்னி ப்ரோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஏன் ஹாப்பியா? நீங்க சொல்லுங்க நல்லா ப்ரோ. இருந்துச்சு ட்ரெய்லரு. நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரு. எனக்கு அந்த துப்பாக்கி அந்த ஃப்ளேவர் கிடைச்சிச்சு எனக்கு. வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஆஸ் ஷோன் இந்த ட்ரெய்லர் இட் வில் பி எ மாஸ் இட். ஸோ ஸோ ப்ராப்பர் கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏஆர்எம்க்கு. வில் சி. ஹாப்பி ஃபார் யூ, ஹாப்பி ஃபார் எஸ்கே, ஹாப்பி ஃபார் ஏஆர்எம் so far. சோஃபார் அங்க நிக்கிறீங்க. இல்ல படம் பார்த்தது தானேங்க தெரியும். ஃபுல் கண்டிப்பா ரிசல்ட் கண்டிப்பா. படத்துக்கு இல்ல அப்புறம் இல்ல தானே. சும்மா ஃபன்னா சொன்னேன். பட் அது 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 உண்மைதான் ப்ரோ. படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்ன நிலைமைன்னு. வெயிட் பண்ணுவோம். Yep. ட்ரெய்லர் வந்து நல்லா பர்ஃபெக்டான கட்டா இருந்துச்சு. இந்த சென்ஸ் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் போயிட்டு நீட்டா யார் யாரு என்னன்றதை காட்டின மாதிரி இருந்தது. அதுலயும் வந்து வித்யுத் ஜமால் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான். வித்யுத் ஜமால் வந்து இப்படி துப்பாக்கி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்தாரோ அதே மாதிரி இதுலயும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா இருப்பாப்ல. எனக்கு அந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் ஒன்று வரும். இந்த டான்சிங் ரோஸ் அப்படி ஸ்லைட் பண்ணிட்டு வருவாரு. வித்யுத் ஜமால் பறந்து ஒரு கிக் அடிப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஷாட். ஆளே மாசா இருந்தாரு ப்ரோ பார்க்க. எனக்கு அது இல்ல, எனக்கு அதெல்லாம் ப்ரோ, அது எல்லாமே ஸ்டண்டா பண்ணுவாரு. அந்த டயலாக் சொல்லும் போது ஒரு டயலாக், அந்த டயலாக் சொல்றது வந்து கண்டெய்னர் மேல நின்னுதான். பட் அந்த ஹாஸ்பிட்டல்ல கையை ஒண்ணு மடக்கிட்டு அப்படியே ஒரு கேஷுவலா ஒரு லுக் கூட இருப்பாங்க. பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு அங்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஷாட். ஸ்டண்ட் அதெல்லாம் ஓகே. பட் அந்த டயலாக் வரும்போது ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ல இருப்பாங்க, சைட்ல அந்த கட்டு போட்டு இருப்பாங்க, அப்போ அந்த கையை மடக்க வராது, செம்மையா இருக்கும். இந்த படத்துலயும் இன்ட்ரோ பிளாக் டைலாக வச்சுட்டாரு. அதுவே சந்தோஷம். ட்ரெய்லர்ல பாப்போம். படம் வரட்டும். நீங்க சொல்லிட்டீங்களா பர்னி? இல்ல நான் பிரகாஷ் ப்ரோ சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன். எனி ஐடியா எத்தனை பாட்டு இருக்கு பர்னி ப்ரோ? தெரில ப்ரோ, இது வரைக்கும் நோ ஐடியா. பட் இப்போதைக்கு 2 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே படத்தில் பெருசாக ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே படத்தில் பெருசாக சாங் இருக்காது. அனியா பார்த்து ஏதாவது ட்ராக் போட்டால் தான் உண்டு. வித்யுத் ஜமாலுக்கு தனி ட்ராக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மெலடி ட்ராக் ஒன்று இருக்கும், அந்த ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குமா, அந்த இடத்துல ஏதோ சோக பாட்டுகள் மாதிரி ஏதோ ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மேபி இருக்கலாம். அப்புறம் தீம் சாங்ஸா 2 வச்சிருப்பாரு இப்ப ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு தெரில. பட் அனியோட லக்கி நம்பர் 7 பார்ப்போம். இல்ல துப்பாக்கியில அழகா பிளெண்ட் பண்ணி கூட்டு போயிருந்தாருல பாட்டலாம். அதே மாதிரி இந்த படத்துலயும் பிளெண்ட் ஒரு 4 பாட்டுனாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் யாரும் கேட்டாங்கல்ல, கமர்ஷியல் பேக்கேஜ். அது வந்து ஹீரோயினுக்கு தனி ட்ராக் இருந்துச்சு ப்ரோ. அதனால வந்துட்டு அவங்க இல்ல ராஜ்புரா, எனக்கு தெரிஞ்சு இதுல கத்தி ஸ்டைல்ல தான் சாங்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அதெல்லாம் அப்படியே நேரம் கழுத்துல என்டர் ஆகி போற மாதிரிதான். துப்பாக்கியில பாத்தீங்கன்னா அது ஃப்ளோவா எல்லாமே வந்துட்டு இருக்கும். கத்தியில அந்த கோர்க்குள்ள போனதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் டிஸ்டர்பன்ஸே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அந்த செல்ஃபி புல்லா சாங்குமே பாத்தீங்கன்னா இன்டர்வல் முடிஞ்சோடனே வந்துடும், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கதைக்குள்ள போயிடும். அந்த டைப்ல தான் இருக்க போகுது. ஒரு சாங் வேற கட் பண்ணிட்டாங்க, நடுவுல ஒரு சாங் அது பாலம் சாங். அந்த சாங் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா ட்ரோல் மெட்டீரியல் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டாங்க. நான் பார்த்தேன், எனக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அப்படியா? யார் கையில துப்பாக்கி இருந்தாலும் நான் தான் வில்ல. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லுங்க. ஏன் அவாய்ட் பண்ணணும் கார்த்தி ப்ரோ? இல்ல அது துப்பாக்கி ரெஃபரன்ஸ் தான். கார்த்தி இப்போ இல்ல எனக்கு புரியல. அதுலயும் வித்யுத் தான் இல்ல, இதுலயும் வித்யுத் தான் இல்ல. அதுவும் முருகதாஸ் படம், இதுவும் முருகதாஸ் படம். அது அவ்வளவு ரெஃபரன்ஸா வச்சு. ஓகே ரெஃபரன்ஸ்னா ஓகே. பட் தெரியல, அது இது பண்ண மாதிரி இருக்கு. புரியல ப்ரோ, கேட்கல. என்ன ப்ரோ? இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அத கோட் ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்களா இல்ல துப்பாக்கி பட ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்களா? இல்ல துப்பாக்கி ரெஃபரன்ஸ் தெரியுது. பட் அவாய்ட் பண்ணலாம்ன்றான். எதுக்கு அத ரெஃபரன்ஸ்? அதாவது அவர் மீன் பண்றது என்னன்னா, துப்பாக்கி வந்து விஜய் கையில இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயன் கையில இருந்தாலும் சரி, முருகதாஸ் படத்துல வில்ல நான் தான்ன்றத அவர் மீன் பண்றாரு. ஆமா. ஆக்சுவலா அனிருத் ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயம் பேசியிருக்காரு. ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் வரும், இது ஏன் ஊருடா நான் வந்து நிப்பேன்னு. இப்போ நான் சொல்றேன், இது ஏன் எஸ்கேடா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அனிருத். எனக்கு இது படிக்கிறப்பயே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. வீடியோ வரட்டும் பார்ப்போம். ஆடியோ லான்ச்ல எல்லா பாட்டையும் பெர்ஃபார்ம் பண்றீங்க. நீங்க தான் இந்த டைலாக சொல்றீங்களோ நினைச்சிட்டு ஸ்மைலி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தா இப்படிக்கு அனிருத்ன்ட்டீங்க.
இப்படிக்கு அனிருத் சொல்லியிருக்காருன்னு தானேங்க ஸ்டார்ட்டே பண்ணேன். பர்னி ப்ரோ நீ எல்லா பாட்டும் பெர்ஃபார்ம் பண்ணியா ஸ்டேஜ்ல? இல்லப்பா ஆடியோ நான் பார்க்கல. ஆடியோ லான்ச் எங்கேயும் லைவ் ஸ்ட்ரீம் ஆகல. சன் டிவியா இல்லை ஓகே விஜய் டிவியான்னு தெரில. இல்லை ஓகே ஜி ஃபைவ் தானே வாங்கியிருக்காங்க சேட்டலைட் ரைட்ஸு. ஸோ ஆடியோ லான்ச் எதில் ஸ்ட்ரீம் ஆகுன்னு தெரில ப்ரோ. பார்ப்போம். ஓகே ஸ்ட்ரீம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அஃபிஷியலாக வந்தால் தான் தெரியும். ஸ்பாட்டிஃபைல இப்போதைக்கு எதுவுமே சாங்ஸ் எதுவும் வரல. ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் மியூசிக் இப்போ வரைக்கும். இல்ல பரணி ப்ரோ எல்லாம் ஓகே. பட் ஆனா இந்த பழைய படத்தோட இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா ஓகே. பட் நிறைய பழைய படத்தையே கால் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஏன்னா இதெல்லாம் பார்த்தாச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அது மட்டும் இல்ல ஆக்சுவலி இங்க ருக்மின் கேரக்டரைசேஷன் வந்து அசின் அண்ட் இவங்க இருக்காங்கல்ல, என்ன காஜல் என்ன அகர்வால், இவங்க துப்பாக்கி ஹீரோயின் காஜல், அவங்களுடைய ரெண்டோட பிளெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திருத்தம் தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கஜினில என்ன நடக்குமோ அதான் நடக்கும். எல்லாம் எனக்கு ஏதோ இதுல ருக்மிணியை கடத்தி வச்சுட்டு எஸ்கே பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு காஜல் மாதிரிலாம் தெரியல, எனக்கு அசின் ரோல் மாதிரி தான் இருந்தது அவங்களது பார்க்க. இல்ல அது ரெண்டையும் பிளெண்ட் பண்ண மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனா இருக்கும். அந்த மாதிரி துருத்துரும். ஏன்னா முருகதாஸ் படத்துல அது ரெண்டு படத்துலையும் அப்படிதானே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பர்னி ப்ரோ சீரியஸா அந்த விண்டேஜ் டைரக்டர்லாம் இது மாதிரி ப்ராமிசிங்கா ட்ரெய்லர் கொடுப்பாங்க. படம் தான் பக்கு பக்குன்னு இருக்கு, பார்க்கலாம். எனக்கு இந்தியன் 2 பார்த்துட்டு ஃபயர் விட்டு இருந்தாங்க நான் ட்ரெய்லர் நல்லா இருக்கும்னு பார்த்தா படம் சொதப்பல். அது மாதிரி இல்லாம ஒரு எங்கேஜிங்கா இருந்தா ஓகே. இல்ல இந்தியன் 2 ட்ரெய்லர்ல நீங்க எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அட்லீஸ்ட் அந்த இந்தியனோட லெகசினால சங்கர் கமிங் பேக் சொல்லியிருந்தீங்கன்னா கூட சரிங்களா. பட் இந்தியன் 2K சொல்றேன்னா இல்ல, அதனால சங்கரோட ஃபிளேவர் அப்படியே இருந்துச்சுல்ல, அந்த லெகசி டச் இருந்துச்சுல்ல, அதனால சொன்னேன். நானே இந்தியன் 2க்கு எப்ப ஹைப் ஆனேன்னா லாஸ்ட் 3 daysல புக்கிங் ஃபயர் ஆச்சு. என்னடா இப்படி, அப்புறம் தான் நானே சரி இவ்வளவு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்கன்னா அப்ப படம் பயங்கரமா இருக்கும் போலன்னு. ட்ரெய்லர்லாம் எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆகல இந்தியன் 2 ட்ரெய்லர். எனக்கு அதுக்கப்புறம் வந்து கடைசியா ஒரு ப்ரோமோ விட்டுருப்பாங்க, இவருக்கு நேரம் வயசே இருக்கு, இவர் எப்படி இருக்கான்னு சொல்லி அதுக்கு ஒரு ரீசன் மாதிரி ஒரு நிமிஷம் வீடியோ விட்டுருப்பாங்க. சரி ஏதோ ஒண்ணு லாஜிக்கா விட்டுறாங்களேன்னு சொல்லி அதுலதான் நான் ஹைப் ஆனப்பா. ஓகே போய் பார்க்கலாங்கிறது அங்கதான் தோணுச்சு. ஓகே, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மதராசி ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு, வரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கால் பண்ணி ஓவரா பேசாதீங்க, கம்மியா பேசுங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணி நீங்க நினைச்சதை பேசுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் ஆடியோ லான்ச்ல இப்ப ஸ்பீச் பேசிட்டு இருக்காரு. அது யார் ஃப்ரெண்ட்ஸ் கெஸ் பண்ணுங்க. அது தெரியல ப்ரோ, அது தெரியல. ஆனா எனக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கா ப்ரோ இல்ல வர தகவல்? வர தகவல் தான் ப்ரோ. எல்லாம் ட்வீட்லாங்க ஆடியோ லான்ச் பார்த்துட்டு வேர்டிங்ல ட்வீட் பண்றாங்கல்ல, அதை வச்சுதான் சொல்றேன். ஓகே அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்றேன், நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ அவங்களுக்கே அந்த பல்ஸ், ஆடியன்ஸ் பல்ஸ் தெரியும்ல, அது அவங்க எடுத்த ப்ராடக்ட் அவங்களுக்கே ஃபுல்லா பார்த்துருப்பாங்க நேரம். அது பேஸ் பண்ணி அவங்க பேசினாலே போதுங்க. அது என்னமோ உண்மைதான் ப்ரோ. அதுதான் இப்ப பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். 4 படத்துல அடி வாங்கிட்டாரு ஆல்ரெடி. ஸோ இந்த படம் ப்ராமிசிங்கா இருக்கு. வில் see, fingers crossed. ஓகே, எனக்கு வந்துட்டு ட்ரெய்லர் வந்து குட், அவ்வளோதான், அந்த லெவலில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து என்ன சொல்ல, அந்த ஒரு சின்ன ஒரு பிளாட் மட்டும்தான் அதில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு கடைசி வரைக்கும் வந்து அதுக்காக எஸ்கே வந்து டிரைவ் பண்ணி போகிற மாதிரி தான். அதே தான் ஏஆர் முருகதாஸ் இன்டர்வியூவில் சொன்னார், ஒரு லவ்க்காக ஹீரோ டிரைவ் பண்ணி போகிற மாதிரி ஸ்டோரியாக தான் இருக்கும்னு சொல்லி. பட் ஆனால் வந்துட்டு கடைசியில் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, இது என் ஊர் சார், நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் இதை தாண்டி இந்த லவ் ட்ராக்கை தாண்டி இந்த லவ்க்காக வரதை தாண்டி வேற ஏதாவது அடிஷ்னல் சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து இனிஷியலா லவ்க்காக தேடி போற மாதிரி இருக்கும் ஏதாவது. அதுக்கப்புறம் வந்து இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் ஆயிட்டு ஓகே ஹீரோ இதுக்காக தான் நிக்கிறன்ற மாதிரி இருக்கும். அது ஜென்ரலா நிறைய மூவிஸ்ல நடக்கிறது தான். பட் ஸ்கிரீன் பிளேல தான் இருக்குது. எனக்கு இவரோட கேரக்டர் ரொம்ப ஹைட் பண்ற மாதிரி இருக்கு. கேரக்டர் ஏதோ இல்லையால ஏதாவது ஹைட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. விக்ராந்தோட கேரக்டர் ஒரு ஷாட் 2 ஷாட்ல தான் காமிச்சாங்க. மேபி அவர் ஏதாவது சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. இல்ல அவ்வளோ பெரிய ரோல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிஜு மேனனோட சன் அவரு அந்த படத்துல, அவ்வளவுதான். அஜித் பல்டான் ப்ரோ. அதே மாதிரி துப்பாக்கி
அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இந்த எஸ்கே அந்த அப்போ வந்து அவருக்கு தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கதையில வரக்கூடிய மெயினா இடத்துல வரக்கூடிய ஆளா இருப்பாரு விக்ராந்த். சரி, ஓகே. அதான் அன்னைக்கு எஸ்கே அந்த பேரிகேட்ல ஜம்ப் பண்ணி வர சீனும், அதுக்கப்புறம் வித்யுத் ஜம்ப் பண்ணி அடிக்கிற சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஒருத்தர் மேல உட்காந்துட்டு அந்த 2 துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லரா ஓகே குட். பட் படமா எனக்கு வந்துட்டு வெயிட்டிங் பார்க்கறதுக்கு பார்ப்போம். நல்லா இருக்கும்னு நம்புறேன். அந்த இனிஷியலா பட்னி ப்ரோ துப்பாக்கி அவர் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சீன் ஹைப்பா வச்சாங்களாம். யார் சொன்னா? ARM. சொன்னாரா? முருகா தெளிவா அப்படிதான் நடந்திருக்கும். முருகா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நாங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லயே இந்த துப்பாக்கி வச்சு நாங்க கண்ட்ல டைலாக் எழுதிட்டோம். ஆனா இப்போ வந்து அந்த சீன் அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஆனா நாங்க படத்துல ஏன் வச்சிருக்கோங்கிறது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். அது போக துப்பாக்கி அவர் கையில கொடுத்தது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு அவர். இந்த டோன்ல டயலாக் இருக்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். மேபி டயலாக் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்சம் மாட்டி வச்சிருப்பாங்க இருக்கலாம். அது வேணா இருக்கும். இல்ல ஆக்சுவலா அவங்க வெப்பன்ஸ் கடத்துற பிளாட் தான். அதுல தான் டைலாக் வருதுன்னு நினைக்கிறேன். துப்பாக்கி யார் கையில இருந்தாலும்ன்ற மாதிரி. பிரகாஷ் நான் இன்னும்மா டைப் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ நான் சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ. ஏஆர் முருகாஸ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மூவிலுமே வந்து ஒரு ஐகான் சீன் இருக்கு. அந்த ஐகான் சீன் வந்து அந்த படத்தையே வந்து வேற லெவல் கொண்டு போயிருக்கு. துப்பாக்கி அந்த 10 பேர் சாரா இருந்தாலும் சரி, அந்த கத்தியில வந்து அந்த 6 பேர் அறுத்துட்டு கொள்வாங்க பாத்தீங்களா அது. அதே மாதிரி தர்பார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க இல்லைங்க, அந்த ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் ரஜினியோட. சர்க்கார்ல எல்லா மூவிலுமே ஒரு ஐகான சீன் வச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி கஜினிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் சீன் இருக்கு. ஸோ எல்லா மூவிலுமே ஒரு ஐகான் சீன் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு ஐகான் சீன் வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் மூவியை அப்படியே பேலன்ஸ் பண்ணி தூக்கி போற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த சீன்ல தான் எனக்கு தெரிஞ்சு விக்ராந்த் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா வந்து அந்த சீன்ஸ்ல தான் வந்து மீதி அந்த விக்ராந்த் மீதி எல்லாமே ஆக்டர் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஓவராலா இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, முருகதாஸ் படத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ட்ரெய்லர் பார்த்து இதான் ஃபர்ஸ்ட் மூவி முருகதாஸ் படத்துல. சிவகார்த்திகேயன் பார்க்கறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து முருகதாஸ்ல வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட காட்டுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஓவராலா ட்ரெய்லர் ஓகே ப்ரோ. ஓகே. பிரகாஷ் ப்ரோ நடுவில் ஏதோ பேச வந்தீங்க? நான் பேசிட்டே போய் முடிச்சிட்டேன். எனக்கு காதுல ஒன்றும் இல்லையோ? இல்லையே. பேசி ஒரு முடிச்சிட்டேன். டைலாக் ஏஆர் முருகதாஸ் பத்தி தான் சொன்னீங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே பேசல நீங்க. அது ஏஆர் முருகதாஸ் ஸ்டேஜ்ல பேசினது கிளாரிபிகேஷன் கொடுத்தீங்க, அவ்வளவுதான். ஓகே. எதுவுமே ட்ரெய்லர் பத்தி சொல்லுங்க. ட்ரெய்லர் அதாவது வந்து நான் முன்ன எதிர்பார்த்தது என்ன, ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பேன்ல இந்த படத்து மேல, ஏஆர் முருகதாஸோட ரீசன்ட் ஃபார்ம் மேல, அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படத்து மேல என்ன ஹைப்லாம் வச்சிருந்தோம் அது எல்லாத்தையும் இந்த படம் தாண்டி ட்ரெய்லர் நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடு, ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஹைப் தான் வச்சிருந்தேன்னு வச்சுக்குவேன். ஏன்னா ரீசன்ட் முருகதாஸ் படத்துக்கு உண்டான ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. இதுல தான் எப்படின்னா இப்போ சிக்கந்தர் பார்த்தோம். சிக்கந்தருக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் தர்பாரா, அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சினிமாட்டோகிராஃபிலையும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரொம்ப ஒரு கேஸ்டிங் சொல்லுவாங்க, நடிகர் நடிகைகள் தேர்வு எல்லாமே அந்த ரெண்டுலேயுமே வந்து ஒரு மிஸ்மேட்சாகவே இருக்கும் எல்லாத்துலேயுமே. இதில் அந்த ரீசெண்ட் படங்களை கம்பேர் பண்ணுறப்ப இதில் குவாலிட்டி இருக்குது. அவரோட படங்களுக்கு உண்டான அந்த சாயல் இருக்குது. அதாவது எப்படி சொல்லணும், சில படங்களுக்கு சில டேரக்டர்களுக்கு அவங்களுடைய ஸ்டாம்ப் வேணும். அந்த ஸ்டாம்ப் இருந்தாலும் அவங்க படங்களாகவே கருதப்படும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்க்குறப்ப சங்கரோட அந்த டச் இருந்துச்சு. ஆனால் நம்மன்னு சொல்லி அவர் ஹைப் ஏற்றுனேன்னு சொன்னார்ல, நமக்கு அது மாதிரி ஒவ்வொரு சிலருக்கு ஒரு டச் இருக்கும். இது வந்து முருகதாஸ் படங்களுக்கு உண்டான டச்சு அவருடைய சமீபத்திய ட்ரெய்லர்ல இல்லாமல் இருந்துச்சு. இப்போதான் இது முருகதாஸ் படத்துக்கு உண்டான ஒரு ட்ரெய்லர் கட்டா இருக்கு. அதே மாதிரி விஷுவல்ஸும் சரி, ஒரு முருகதாஸ் படத்துக்கு என்ன இருக்குமோ அந்த விஷுவல்ஸ் அது எல்லாமே இருக்கு. அந்த முருகதாஸ் படங்களுக்குரிய ஆன அந்த ஹீரோவோட ஒரு மேனரிசம், டிஃப்ரெண்டான ஒரு மேனரிசம், இல்லை டிஃப்ரெண்டான ஒரு
ஒரு லுக்கு அது வந்து இந்த இருக்கு. சில பேர் அந்த ஹேண்ட்ஸமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு படம் ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல லுக்ல வித்தியாசமா இருக்கணும். அந்த ஹீரோவோட முந்தைய படங்கள் லுக்ல இருந்து மாறுபட்டு இருக்கணும். அப்பதான் அது வந்து டேரக்டரோட டச்சா இருக்கும். இது இந்த படத்துல எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. முக்கியமா வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து சிவகார்த்திகேயனோட அந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல வந்து அவருடைய இந்த எவால்வ் ஆகிட்டே போறது இருக்குல்ல, அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போறாரு. காக்கி சட்டையில தான் முதல்ல ஒரு ஃபைட் இருக்கும், அவங்க ரெயின் ஃபைட்னு வச்சிருப்பாங்க. முதல்ல அது ஜஸ்ட் வாக்கி டாக்கியை வச்சு சும்மா ஃபைட் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க, ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கும். மற்ற படங்களும் ஜஸ்ட் காமெடி ஃபைட் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நல்ல பர்ஃபெக்டான ஃபைட் கொரியோகிராஃபி அப்படின்னா மாவீரன் இருக்கும். அது மாவீரன் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அமரன்ல பாத்தீங்கன்னா இந்த உடம்பாவும் அவர் வந்து மாறி வந்து நிப்பாரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு இந்த உடல் அளவுல நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து மாறி நிப்பாரு. அதுக்கப்புறம் இது அடுத்த கட்டமா இருக்கும் அப்படிங்கிறது ட்ரெய்லர்ல தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஒரு ட்ரெய்லர் கட்டா இருக்கு. அப்ப அவர் வந்து ஒரு முழு நீள ஆக்ஷன் ஹீரோவா அவர் பயங்கரமா மாறி இருக்கிறாரு. நம்ம பார்க்கணும், ஏன்னா நம்ம டிவி டேஸ்ல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம். காமெடியா ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு சில லேசான ஆக்ஷன் போக்கில் காமெடி ஃபைட் வச்சு, அப்புறம் முழு காமெடி ஃபைட் வச்சு, அப்புறம் முழுசாவே சீரியஸ் ஃபைட் வச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஃபைட் வச்சு அப்படியே படிப்படியா மாறுற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பாக்குறது இருக்குல்ல, அதுல நமக்கு வந்து நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வித்யுத் ஜமால் இந்த ட்ரைலர்லயே ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்னொரு அட்டாச்மெண்ட் அப்படின்னா வித்யுத் ஜமால் கேரக்டர் தான். அவர் இல்லாம வேற யாரை பார்த்தாலும் பொருத்தமா இருக்குமான்னு தெரியல. பர்ஃபெக்டா அவருடைய அந்த பாடிக்கும் சரி அவரும் சரி நல்லா இருக்கு. அனிதோட பிஜிஎம் எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மதராசின்னு ஒரு பிஜிஎம் வருதுல பின்னாடி பேக்ரவுண்ட்ல, அது நல்லா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் இல்லாத விட இது நல்லா தான் இருக்கு. ஆக மொத்தம் எனக்கு ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் தான். இதுக்கு முன்னாடி ஹைப் கேட்டீங்கன்னா எனக்கு சுத்தமா இல்லை இந்த படத்து மேல. இப்பதான் நம்பிக்கையே வந்திருக்கு. அதான் ஒளி தெரிகிறதுன்னு சொல்லுவோம்ல, முருகாஸ் மேல நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு. இப்போ முருகாஸ் மேல ஆகா அவர்கிட்ட டைம் கொடுத்தா நல்லா பண்ணுவார்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கும் நினைக்கிறேன். ட்ரைலர்ல பார்த்த வரைக்கும், படம் பார்த்தா நமக்கு ஃபுல்லா தெரியும். ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு இந்த படம் பிடிக்குங்கிற அளவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு ஏற்ற படமா தெரியுது. இப்போ மற்றவங்களுக்கு செட் ஆகும் செட் ஆகலைங்கிறதுலாம் அடுத்த விஷயம். எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கிற அளவுக்கான படமா இருக்குங்கிறது தெரியுது. சுகன் ஹார்டின் போறனால சுகன் சொல்லிடுவோம். அவங்களுடைய அந்த ருக்மிணி வசந்த் அவங்கள அவங்க கேரக்டரை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த கதையும் இருக்க போகுது. அவங்க அது ஏற்கனவே இந்த ஏஸ் படமும் அப்படிதான் இருந்துச்சு, அவங்க கேரக்டர் மையப்படுத்தி தான் இருந்துச்சு ஒட்டுமொத்தமா. இதுவும் அதே மாதிரி தமிழ்ல அவங்க நடிக்கிற படம். அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு கஜினி படத்துல எப்படி ஹீரோயினுக்கு வந்து ஒரு பேர் வாங்கி போச்சு, அது மாதிரி இது வந்து ஹீரோயினுக்கான அந்த ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆடி லான்ச் ஈவெண்ட்ல. அதுக்கு நல்ல பேர் எடுப்பாங்கன்னு படத்துலயும் அப்படியே இருந்தா நல்லது, நம்புவோமாக. எனக்கு ட்ரெயிலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா இருக்கு. பிரகாஷ் நீங்க சொல்றது பெர்ஃபெக்ட் பிரகாஷ். ஆனா எவ்வளோ டிலே பண்ணி இவ்வளோ அண்டர் பிளே பண்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா, இல்ல வந்து அவங்க உண்மையிலேயே நேச்சுரலா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி பண்ணாங்களா? ஏன் வந்து இல்ல முருகதாஸே சொல்லிட்டாருங்க, 2-3 பேட்டிகளை சொல்லிட்டாருங்க அவரு, எனக்கு ரொம்ப பேசவும் வேணாம் அப்படியே. இப்போ ஆடி லான்ச்ல கூட அவர் வரும்போது கூட கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சினி இண்டஸ்ட்ரியில இருந்து 2 பேர் ஃபோன் பண்ணாங்களா. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஆடி லான்ச் எதுவும் பேசாதீங்க, வாய் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாராம். இன்னொரு ஃப்ரெண்டு உங்க மனசுல என்ன படுதோ பேசிட்டு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னாராம். இப்படி இந்த பேசுறதுலயே ஹைப் பேசுறதுலயே குழப்பம் இருக்கு. ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி வந்து அப்படி போயிட்டு இருக்கு. இந்த சமீபமா 2-3 வருஷமா ஓவரா வாய் பேசின படங்கள் பூரா பெரும்பாலும் அடி வாங்கிட்டு போயிருது. அப்புறம் வாய் பேசுனதை வச்சு அடிக்கிறேன், அது தனி கதை. அதாவது படம் அடி வாங்குறது வேற விஷயம், நீ வாய் பேசணும் அதனாலதான் அடிச்சேன்னு சொல்லி அடிக்கிறது வேற விஷயம். அப்படி ஒரு அடிக்கிறாங்கிறனாலே இவங்க ஜஸ்ட் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம்பா, இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாமா, தள்ளி 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 வந்துட்டாங்க. இப்போ கடைசியில வந்து இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கா, கரெக்டாக 12 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனாம் தேதி அது நெருங்கிச்சு, 2 வாரங்கிறது இன்னும் 12 நாள் தான் இருக்குங்கிறப்ப கரெக்டாக இப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நல்ல டைம், இதுதான் பர்ஃபெக்ட்னு நினைக்கிறேன். போதும் இப்போ அந்த அதாவது லோ கீ ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப நல்லது தான். என்னைக்குமே வந்து மிட்டா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவல் ஏறிக்கிட்டே வந்து ரிலீஸ் வந்து டப்புனு ஏறும், அப்படியே பயங்கரம், அப்படியே படத்துக்கு அப்புறம் சூப்பரா வந்துட்டே இருக்கலாம். இல்லைன்னா அது எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாரும் ஒரே வாரம் சொல்லுவாங்க. இப்பயே சில்ராக்லயே பாத்துக்கலாம், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் திடீர்னு அதை மாத்தி பேச வாய்ப்பு இருக்கு. அதனால இதுவே பெட்டர், அதுக்கு இதுவே பெட்டர். சரி, படம் வந்தது வெளியில தெரிஞ்சா சரி, படம் வந்ததே எப்போ மதியா வந்துச்சு அப்படின்னு கேக்குற மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா ரைட் தான். அப்படிலாம் இல்லைங்க, படம் வர்றது எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஏன்னா வந்து சிவகார்த்திகேயன் படம் சிவகார்த்திகேயன் படம் அனிருத் மியூசிக், இதுவே வந்து கண்டிப்பா நார்மலா தெரிஞ்சிடும். அதுக்கு மேல வந்து ட்ரெய்லர் இப்போ நல்லா இருக்கு. அதுக்கு மேல வந்து ஒரு பாட்டு சலம்பலா சாங்கிறது ஆல்ரெடி ஓரளவுக்கு தேவையான ஆடியன்ஸை ரீச் ஆயிடுச்சு. அதாவது கிட்ஸ் ஆடியன்ஸு, அப்புறம் இந்த டான்ஸ் ஆடுற குரூப், இன்ஸ்டால ரீல்ஸ் போடுற குரூப், இந்த குரூப்ல ரீச் ஆனாலே ஓரளவுக்கு ரீச் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி 3 அம்சம் தான் தேவை. அந்த 3மே படத்துல இருக்கு. இனிமேல் படத்துல கண்டென்ட் இருந்தா போதும். அதே மாதிரி
ஒண்ணுமே தெரியாம போற அளவுக்கு படம் வரதே தெரியாத அளவுக்கு போற மாதிரி ஸ்டாருங்க இல்ல. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு லோ ப்ரொமோஷன் கிடையாதுங்க. யாரும் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க லோ ப்ரொமோஷன் லோ ப்ரொமோஷன் லோ ப்ரொமோஷன். கரெக்டான ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன ஓவர் ஹைப்டான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டான ப்ரொமோஷனே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டோம். ப்ரோ நான் ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ ரீசெண்டான வந்த படங்கள்ல ரொம்ப மாஸ் எலிமெண்ட் அப்படி இல்லாம ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாவே எடுக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவகார்த்திகேயன் பார்க்கறதுக்கு செம்மையா பண்ணியிருந்தாரு. விஜய் ஜமாலோட அந்த டைலாக்கு, அவரோட அந்த மேனரிசம் ட்ரெய்லர்ல அந்த காமிச்சது, அதுவும் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பிரகாஷ் கூட நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாரும் ஓவரா ரொம்பவும் பேசுவானா ரொம்ப கம்மியா பேசுவானா, இது எல்லாமே அந்த சித்தார்த் அவர் இந்தியன் 2 ப்ரொமோஷன்ல பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நடக்கிற ரீசெண்ட் இதுவா. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு போல நீட்டா ஒரு பெரிய பிரஸ் மீட்டா வச்சுட்டு போயிடலாம் போல இருக்கு. அந்த லெவல்ல தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதுவும் இருக்கு இந்த படத்துக்கு. இங்க ஆடியோ லான்ச் கூட நமக்கு பிடிச்சது பேசிடலாம். பிரஸ் மீட் எல்லாம் அவ்வளவுதான். பிரஸ் மீட்னு அப்படி இல்லை. ஐ மீன் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் இருக்கும். இப்போ ஆடியோ லான்ச்னா மைக்க பிடிக்கணும், ஏதாவது ஒரு பாசிட்டிவா கண்டிப்பா பேசி ஆகணும். பேசலனாலும் படத்துல ஒண்ணும் இல்ல போல நினைச்ச கூடாதுன்னு நினைப்பாங்க. பேசினாலும் ஏன் ஓவரா பேசணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நீட்டா அப்படிதான் வந்து நடந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மீட் அண்ட் கிரீட் மாதிரி தான் நடந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி. இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஆடியோ லான்ச்லயும் எல்லாம் சூப்பரா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த இந்தியன் 2 படத்துல சித்தார்த்த வந்து நீங்க படம் பார்க்கவே உங்களுக்கு தெரியல அது அப்படின்னு அவர் அந்த இதெல்லாம் சொல்றப்போ அதுல இருந்து தான் ரொம்ப எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒண்ணு. இப்ப நிறைய இப்ப ஆடியோ லான்ச் எல்லாம் பாத்துங்க என்ன போனோன்னு எல்லாரும் வந்து படத்தை பத்தி பிரைஸ் பண்ணி பேச போறாங்க, அவ்வளவுதானே அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு. அவங்க படத்தை எல்லா ஆடியோ லான்ச்லயும் பார்க்க முடியல. பிரச்சனை என்னன்னா முருகேஷ், அவங்க படத்துல யார் யாரோ நடிச்சாங்களோ அவங்களெல்லாம் வந்து அவரோட நடிச்ச நன்றி, இவங்களோட நடிச்ச நன்றி, இது பண்ண அது பண்ணான்னு சொல்லி முடியறதுக்குள்ளே அவங்க பேச்சு முடிஞ்சது. டயர்டாகி போயிடுது. ஆனா இது வந்து அனிருத் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாம் பதில் சொன்னார் போல இருக்கு. இது கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரஸ் மீட் மாதிரி தான் நடந்துச்சு. அது தெரியல எனக்கு, ஆடியோ லான்ச் நான் பார்க்கல நானு. பட் அந்த பிரஸ் மீட் கிளிப்பு பார்த்தேன் நான் அனிருத் பேசினத. அதெல்லாம் ரொம்ப லோ கீயா தான் வச்சிருக்கு, ரொம்ப அண்டர் பிளே பண்றாங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லதுதான். குட் லக் ஃபார் தெம். பண்ணி ப்ரோ, இது தெலுங்கு ஹிந்தில எல்லாம் வருதா இல்ல வெறும் தமிழ்ல தான் ரிலீஸ் ஆகுதா? எல்லா தெலுங்குல லாங்குவேஜுமே வரும் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா. ஹிந்தி வந்து ரிலீஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. டைட்டில் எல்லாத்துலயுமே தானே தெளிவா வருது. டைட்டில் ட்ரெய்லர் எல்லா ட்ரெய்லர் தாங்க போட்டிருக்காங்க. பட் படம் ரிலீஸ் ஆகணும்ல அந்த லாங்குவேஜ்ல. இல்ல அது ஓடிடில வரும்போது வரும், பட் ரிலீஸ் ஆகும்போது சினிமேட்டிக்கா வருதான் தெரியல. சினிமாட்டிக்கா வர்றப்போ வந்து எனக்கு இதுல இப்போ மலையாளம் ட்ரெய்லர் கூட விட்டுருக்காங்க. பட் ஆனால் கேரளாவில் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 5 ஷோ வந்து தமிழ் வெர்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு ஷோ மலையாளம் வெர்ஷன் கொடுப்பாங்க. அப்படிதான் கொடுப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி தமிழ் ஃபிலிம்ஸ் இங்கே எல்லாமே தமிழில் தான் பார்ப்பாங்க. அது ஒன்றுதான் ரீசன். கன்னடாலையும் அதே மாதிரி தான், பெங்களூர் சைடும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் தெலுங்கு ஹிந்திக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க, தெலுங்கு அந்த வெர்ஷன்ஸ். நாளைக்கு தலைவன் மணி சார் வந்து என்னன்னா ஒரு எலிவேஷன் சூப்பர் பாருங்க. யாரு? ஆர்ஜே விஜயா? நாளைக்கு வருவார் பாருங்க. ஓகே, மணி சார்னா இன்னைக்கு 24th, இன்னைக்கு தான் ஏதோ வரும்னு சொல்லியிருந்தாங்க விஷால் ப்ரோ. சுகுமார் சார் அவர் வரலையே. ஒரு படத்துல ஒருத்தர் அருவா வச்சு தேடிட்டு இருக்க மாதிரி சுகுமார் என்ன தேடிட்டு இருக்காங்க விஷால் ப்ரோ. நாளைக்கு வரட்டும். சுகுமார்னா ஆடியோ லான்ச்ல தானே இருக்கீங்க, என்ன இங்க இருந்தீங்க? உங்க ஆடியோ லான்ச்ல நெட்வொர்க்லாம் வருதா? சும்மா கேட்கலான்னு வந்திருப்பாரு. ஓப்பன் பண்ணா ஸ்பீக்கர் ஓப்பன் பண்ணா ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. வேற யாராவது ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ஆடியோ லான்ச் இப்ப கரண்டா போயிட்டு இருக்காது. ஆடியோ லான்ச் வச்சுட்டா போயிட்டு இருக்கா? மத்த ஆடியோ லான்ச்ல தான் இருக்காரு சுகுமார் ப்ரோ. அதான் ஓகே. அதுக்கு முன்னாடி உள்ள பிரஸ் மீட்ல சும்மா பைக் மாதிரி கொடுத்துருக்காரு.
அது வந்துட்டு ம். இப்போ வந்து ஆடியோ லான்ச் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ரெட் கார்பெட் மாதிரி ஆ. பண்ணுவாங்க. ஸோ உள்ள பிரஸ் அலௌட் இல்லன்றதுனால நீங்க ரெட் கார்பெட்ல என்ன வேணாலும் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ஸ் ஓகே. வர்றப்போ அது வந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிருவாங்க. அது வந்துட்டு இது சேட்டலைட் ரைட்ஸ்ல இது யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து ஆடியோ லான்ச் ஓகே, ப்ரோக்ராம் ஓகே. பிரஸ் கவர் பண்ண முடியாது. ரைட், ரைட். பட் ஆனா எனக்கு தெரியல மேபி பிரஸ் மீட் தனியா வைப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் மேபி இன்னும் ரிலீஸுக்கு இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் பிரஸ்க்கு மட்டும் இன்வைட் பண்ணி தனியா ஒரு பிரஸ் மீட் வைப்பாங்க. சும்மா ப்ரோ ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரொடியூசர் கடைசி எந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க? இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஸ்பைடர் பண்ணாரு. அவர் தான் சொன்னாரு அம்மன்னு ஒரு படம் ரொம்ப வருஷத்துக்கு ஸ்பைடர் முன்னாடி எடுத்தாராம் அவரு. தமிழ்ல சொல்றீங்களா? ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் ப்ரோ ஸ்பைடர் பண்ணாரு. ஸ்பைடர் அதுக்கப்புறம் ஏதாவது அம்மன் பண்ணாரா? அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணாரான்னு தெரியல. மேபி பிரகாஷ் ஸ்பைடர்ல ரிலையன்ஸ் தானே ஸ்பைடர்? இல்லையே ஸ்பைடர் இவங்க தானே பண்ணாங்க இல்லையா? இல்ல என்னாச்சு, என்ன கேள்வி ரிலையன்ஸ் புரியல. லோகோ தான். இந்த ப்ரொடியூசரோட ஸ்பைடர் அவங்க தான் ப்ரோ. இல்ல புரியல, என்ன கேள்வின்னு. இந்த ப்ரொடியூசரோட இந்த படத்தோட ப்ரொடியூசருங்க இதுக்கு முன்னாடி என்ன படம் ஸ்பைடர் தான் தயாரிச்சாரு. ஸ்பைடர் தான் வேற பேர்ல வேற ப்ரொடியூசர் வேற கம்பெனி பேர்ல தயாரிச்சாரு. டாகூர் மது அந்த ஆமா. என்வி பிரசாத்னு வரும். இப்போ லட்சுமி பிரசாத் நம்ம மனைவி பேர்ல தயாரிக்கிறாரு. ப்ரொடியூசர் அவரே தான். அவருக்காக தான் அந்த படத்துக்காக இந்த படம் பண்ணி தராரு. ஓகே ஓகே. சரி ஓகே. அமைதியா இருக்கு. யாராவது ஏதாவது சொல்லுங்க. கிறிஸ்டபர் கனகராஜ் இருக்கார்ல, அவர் ஆக்சுவலா ஒரு ட்வீட் ஆமா. பண்ணியிருந்தாரு. நான் அதை மேலேருந்தே படிச்சுட்டே வந்தேன். இந்த மாதிரி மதராசியோட ட்ரெய்லர் பயங்கர கிராண்டியரா இருக்கு, இது ஒரு பேன் இண்டியா ஹிட் ஆகும். என்னடா இவர் இப்படி பேச மாட்டாருன்னு பார்த்தா கீழே வந்து சூப்பர் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி அட் மதராசி ஆடியோ லான்ச் ஈவெண்ட் இருந்தது. அது இப்ப எல்லாரும் ஆடியோ லான்ச் அப்டேட்ஸ் தான் ப்ரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆடியோ லான்ச் எங்க நடக்குது? சாய்ராம் காலேஜ். கோபால் நேரு கிருஷ்ணன் ப்ரோ ஸ்டேடியம் சொல்லுங்க ப்ரோ. நேரு ஸ்டேடியம்ல பண்ணுவாங்க. அப்புறம் நேரு ஸ்டேடியம் பெரிய ஸ்டார்ஸ் பண்ணுவாங்க ப்ரோ. விஜய் என்ன அவர் பெரிய ஸ்டார் தானே. அப்ப எஸ்கே வந்து பெரிய ஸ்டார் தானே. அப்ப இல்ல இவரு எஸ்கே பெரிய ஸ்டார் தான் ப்ரோ. பட் ஆனா அது ஸ்டேடியமும் பெருசு, இன்னும் பெருசு. நேரு ஸ்டேடியம் பண்ற அளவுக்கு இல்லன்றீங்க. இப்போ ரஜினி, விஜய் அஜித் மாதிரி. ஆ ஓகே. எஸ். அஜித் ஃபிலிம்ஸ்க்கு எதுவுமே இல்லையே. அது பண்ணவே இல்லை. அவர் வரவே மாட்டாரு. கரெக்ட் தான். எஸ். சூர்யா அவர் நேடியம் ஸ்டேடியம்ல பண்ணாரு லாஸ்டா. கோபாலகிருஷ்ணன் ப்ரோ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லுங்க ப்ரோ. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ம் பார்க்கலாம் 5ஆம் தேதி. ஓகே வெயிட்டிங். இல்ல எக்ஸ்பெக்டேஷன் இல்ல இல்லைன்ட்டு ஒவ்வொரு இதுலயும் ஃபயர் போட்டிருக்கீங்க, என்ன காரணம் தெரியல. ஏங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொல்றதுக்கும் ஃபயர் ட்வீட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா என்ன? நான் இப்ப அதுக்கு என்ன படத்தை பத்தி ட்வீட்டே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ப்ரோ சொல்றீங்களே. ட்வீட் பண்ணலாம், ஆனா உள்ள உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு. ஆனா வெளியே நீங்க எல்லாம் இது பண்ணுவோம் நீங்க காமிச்சிக்க மாட்டீங்க. அப்படியெல்லாம் இல்ல கோபால் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டேன். நான் இப்ப வந்துட்டு நேத்து சாங் வந்தப்ப கூட நான் வந்துட்டு ஓகேன்னு தான் போட்டிருந்தேன். சரிங்க ப்ரோ. சீரியஸா தான். அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ட்ரெய்லர் ஓகே ஓகே அவ்வளவுதான் நான் சொல்லியிருந்தேன். ஆஃப் கூட நான் சொல்லல. அது ஓகே, ட்ரெய்லர் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப என்ன நம்ப முடியாது, அதான் ஸ்பெஷல் கேமியோ வேற இருக்கான் பரணி ப்ரோ. ஸ்பெஷல் கேமியோ வேற இருக்கான். ஏங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடாதீங்க கமல் ப்ரோ. ஏங்க நீங்க மட்டும் முருகதாஸ் தான் சொல்லியிருக்காரு ப்ரோ, நான் சொல்லல. சொல்லியிருக்காரு. சொல்லுங்க நீங்க மட்டும் புசி கேமியோ பண்ற ட்ரோல் பண்ணீங்கல்ல. ஆமா உங்க படத்துல கேமியோ பையன் பதறீங்க, அதான் கேட்டேன். லைட்டா பதட்டமா இருக்குல்ல. இருங்க, அண்ணன் கண்ணு வாங்கின அண்ணா ஃபேன்ஸ் உங்களை கோத்து விட போறேன். என்ன கோர்த்துட போறீங்க? நான் என்ன தப்பா சொன்னேன்?
பிரணய் ப்ரோ pretend பண்ணீங்கல்ல. இது ஃபியூச்சர் அவேர்னஸ் ஃபிலிமா சாரி அவேர்னஸ் ஃபிலிம் ஃபியூச்சர்ல வரத பத்தின்னு ஏதோ சொல்லியிருக்காரு அண்ட் தென் இல்ல கேமியோ இல்ல இல்ல இருக்குன்னு அவரே இல்ல தான் சொல்லியிருக்காரு. இல்ல அஜித் பல்டான் ப்ரோ அப்படி இல்ல. அது வந்து இன்டர்வியூல வந்து முருகதாஸ் தெளிவா சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து அந்த குளோபல் வார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் போட்டாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம். ஸோ அதை போட்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எப்பயுமே முருகதாஸ் ஃபிலிம் கொஞ்சம் ஏதாவது சோஷியல் இதில் டச் பண்ணிட்டு வரும். So அந்த மாதிரி இதுல ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு தோணுது. பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. அது எதுவும் என்னத்தையாவது கொடுத்துட்டு போயிட போறாங்க. பிரகாஷ் ப்ரோ டைம் இல்ல டிராவல் இல்ல அது இல்ல இல்ல இதுன்ட்டு. அவ்வளோ மேல இல்லப்பா. அவ்வளோ மேல இந்த இல்ல. இந்த இல்ல இல்ல அவ்வளவு சர்தார்ல சர்தார்ல யாரு பேசியிருப்பாங்களா கேமியோ அது மாதிரி வருவான்னு ஏதாவது ஆச்சரியமா பேசியிருப்பாங்க. இருக்கு. யாரு கேமியோ வருவான்னு ஆச்சரியமா இருக்கு. ஏங்க ஒரு கெஸ் அவர் இருக்கா? முருகதாஸே சல்மான் கேமியோ கான். பண்றேன்னு இருக்காருங்க. முருகதாஸே சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து விஜய் படங்கள்ல ஒரு அதாங்க. சில செகண்ட்ஸ் வந்து கேமியோ பண்ணிட்டு இப்ப போயிருக்கேன். நான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல நான் பண்றேன். ஏன்னா விஜய் பட வைப்பு எனக்கு ப்ரோ சிவகார்த்திகேயன் அவர் கிடைக்குது. அதனால நான் வந்து சிவகார்த்திகேயன் பத்தியில படத்துல தண்ணி நானே கேமியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 1 செகண்ட் 2 செகண்ட் வருவார்ல படத்துல. அவரு பண்ணதே அவர் சொல்றது என்னங்க கேமியோ? அவர் படத்தை நான் இப்போ ஏங்க பத்தியில தண்ணி கூட விஜய் படத்துல நிறுத்துங்க அந்த எஸ்கே மாதிரிங்க. வந்த மாதிரி எஸ்கே படத்துல விஜய் வந்தாங்க கேமியோ. அது இது என்னது சம்மந்தம் இல்லாம இருக்குது. பிரகாஷ் ப்ரோ ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. ப்ரோ நேத்து எங்க குறியில கேட்டுச்சுல, எனக்கு அதே மாதிரிதான் கேட்டுச்சு. ஒரு பொண்ணு கால் வந்துச்சு, உங்களுக்கு அப்படித்தானே கேட்டுச்சு? அப்பாடா உங்களுக்கு கேட்டுச்சா சந்தோஷம். அதான் உங்களுக்கு பரணி விஷயம் கேட்காம இருந்தா ஏங்க, ஆச்சரியம். அண்ணனை பத்தி நீ என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெளிவா கேட்கும். ஏங்க எனக்கு இன்னும் அந்த குரில் நடில் என்னன்னு புரியாம நான் இருக்கேன். உங்களுக்கு அதையாவது புரியாதுங்க, அவர் உங்களுக்கு மெசேஜ் புரியாது. பண்றேன்னாரு. அவர் மெசேஜ் பண்றேன்னாரு எதுவும் சொல்லல. பரணி ஒருவேளை ஒரு உங்களுக்கு போன்ல தெளிவாதான் பேசிட்டு எனக்கு இருந்தேன்னு சொல்றது பேல ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்ன மாதிரி நீ சொன்னீங்க. போன்லங்கிறத பொண்ணுலங்கிற மாதிரி இத சொல்லிடுவீங்க. ஒரு பொண்ணுகிட்ட ஒரு இந்த போன்ல பேசிட்டு கணினியும் இருந்தேன்னு சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான் நான் கேமும் சொன்னேன். போன்னா நெடிலு, பொண்ணுன்னா குறியிலு. போ போ அவ்வளவுதான். இது தெரியலங்கிறீங்க. நானே ஏங்க கேரளா போனங்க தமிழ் மறந்துருச்சா? அப்படிலாம் இல்ல கோபால் ப்ரோ. எனக்கு அது கொஞ்சம் எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல. இந்த குரில் நடில எப்பயோ படிச்சது. ஆனா எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. அதனால தான் சரி ஓகே அதை ஃப்ரீயா விடுங்க. சரி விடுங்க. பொண்ணு எடுத்தானே பேசுனீங்க. என்னது? இல்ல போன்ல தான் பேசிட்டு இருந்தேன். சரி ஓகேங்க. அது ஒன்றும் இல்லை. சரி விடுங்க. அடுத்து சொல்லுங்க. அவரு அந்த பக்கம் யார் இருக்குன்றத யோசிக்க மாட்டேன்றார். பொண்ணுகிட்ட தான் பேசுறாரு. அவரு அந்த பக்கம் யார் இருந்தா அவருக்கு என்ன? அவர் ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா நமக்கு என்ன? கரெக்ட் தானே? ஏங்க அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லைங்க. விடுங்க அது. சரி இந்த டாபிக் முடிச்சுட்டா அடுத்த டாபிக் போலாமா? விஷாலோட அடுத்த படத்தோட டைட்டில் டீசர் வந்துச்சு, மகுடம். அந்த படத்தை பை பத்தி கைஸ். சொல்லுங்க. மகுடம் யாரு டைரக்டர் மாதிரி ப்ரோ? ஈட்டி பட டைரக்டர் ப்ரோ ரவி அரசு. ரவி அரசு. ஸோ எனக்கு ரெண்டு ஈட்டி படம் படம் ரொம்ப எடுத்திருக்காரு. பிடிக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். எனக்கு ஐங்கரனுமே ஆமா பிடிக்கும். இது ஈட்டியுமே ரொம்ப பிடிக்கும். ஈட்டி எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தேன் பன்மால்ல. ஆமா இந்த படம் மேலேயும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் அந்த படமும். இந்த மாதிரி லோக்கா ட்ரெய்லர் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்க. யாராவது ஏன் பண்ணி ப்ரோ அது பார்க்கலன்னா அந்த கிளிம்ஸ் ஒன்று விட்டாங்களா? அது கேமிங் ஆட்டம் தான் இருக்கு எனக்கு என்ன நான் பார்த்த வரைக்கும். கேமிங்ல இருந்து இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் அது சொல்றாங்க. பட் ஆனா அது எப்படி என்ன கதை என்னன்னு கேரக்டர் என்னன்னு தெரியல. பட் இது ஜஸ்ட் ஒரு மலையாளம் ஃபிலிம் தான். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் சூப்பர் ஹீரோ எலமெண்ட்ஸ்ன்றாங்க. பட் ஆனால் ட்ரெய்லரில் அந்த மாதிரி கேமிங் ரிலேட்டடாக ஒன்றுமே ரிவீல் பண்ணவே இல்லை. ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க கேம் விளையாடுற மாதிரி இவங்க வந்து ஜாய்ஸ்டிக் வச்சுட்டு. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு எனக்கு இப்போவும் எனக்கு தோணலை. மேபி அது படம் பார்க்குறப்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. எனக்கு அப்படிதான் ப்ரோ. முக்கால்வாசி ட்ரெயிலர் அப்படியே சஸ்பென்ஸ் இல்லாத மாதிரி போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு அப்படியே சூப்பர் நேச்சுரலாக மாறிடுச்சு. பார்ப்போம். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. விஷுவலா பயங்கரமா சூப்பர் இருக்கு நேச்சுரல் ப்ரோ. த்ரில்லர். விஷுவலா பயங்கரமா இருக்கு. சாண்டியுமே கொஞ்சம் பயங்கரமா தான் பண்ணியிருப்பாரு. சாண்டியோட டைலாக்குமே சூப்பரா, சாண்டியோட கேரக்டரிசமே கொஞ்சம் நல்லா இருக்கு. சாண்டி தான் வில்லன் இந்த படத்துல. இது வில்லனா? ஆமா தெரியாதா? தெரியலையே ப்ரோ. தெரியலையா அப்பல் தன் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு? ஏங்க அவங்க தாங்க வில்லனு. அவரு தாங்க வில்லனு. நேற்று பிருத்விராஜ் போஸ்டர் ஏதோ போட்டிருந்தாரு. என்ன என்ன பண்ணாது? பிரகாஷ் ப்ரோ தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. நோபடி. நோபடி இல்ல ஐ நோபடி. ஓகே பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு போஸ்டர். அந்த படம் நல்லா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.
ரோமாஞ்சம் டைரக்டர் ஏன் பரணி ப்ரோ? ஆமா ஆமா ஆமா. ரோமாஞ்சமா ரோஷாக்கா ப்ரோ? ரோமாஞ்சம் வந்து இவர் ஜித்து மாடல்ல. நான் தப்பா சொல்றேன், நீங்களும் ஆமான்றீங்க. ஐயோ சாரி சாரி. சாய பயங்கர் பாட்டு கேட்டீங்களா பரணி ப்ரோ? பல்டி இல்ல இல்ல எப்படி இருந்துச்சு? நீங்க யாரு? நான் கேட்கல ப்ரோ. நான் கேட்டிருந்தா போட்டிருப்பேன், ட்வீட் பண்ணி. ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு, ரொம்ப ஆகவக்கலாம் இல்ல, ஆவரேஜ் சாங் தான். ப்ரோ அவங்க எனக்கு அந்த ஹீரோயின் பாக்குறப்ப இவங்கள மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களுக்கு அயோத்தியில நடிச்சவங்க தான் பிரீத்தி அஸ்ரணி தான், அவங்களேதான் கருப்பு சாயத்தை பூசி விடுவோம், மண்ணள்ளி செம்மண்ணள்ளி பூசுற மாதிரி பூசி விட்டுருக்காங்க. தனியா தெரியுது பூசுறது. அதாவது ஒண்ணு மேக்கப் போட்டா ஒழுங்கா போடணும். நீங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கலரா இருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் மாநிலமாக்குறேன்னு சொல்லி செம்மண்ணள்ளி மூஞ்சி தப்பிருக்காங்க. அதை திட்டா பிச்சுக்காங்க மேக்கப் ஒண்ணு அந்த எலைட் லுக்கும் இல்லாம மிட் லுக்கும் இல்லாம ஃபர்ஸ்ட் பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணுங்கிறத எப்படி நிர்ணயிக்கிறேன். நல்லா பண்றதா நல்லா தான் வச்சிருக்கலாம், அப்படியே காமிச்சிருக்கலாம். சும்மா நான் மாநிலமா காட்டுற மாதிரி சொல்லி திட்டா மேக்கப் போட்டு ரொம்ப மோசமா வச்சு ஆக்கி விட்டாங்க. இந்த அலெக்ஸ் பாண்டியன்ல மூணாவது தங்கச்சியா வருவாங்கல்ல, அவங்கள மாதிரி இருந்துச்சு. இல்ல அவங்க அப்ப சின்ன பொண்ணா இருந்தாங்க, இப்பெல்லாம் பெரிய பொண்ணுங்க. அவங்க அப்பயே விமல் படத்துல ஒரு படத்துல ஆமா ஆமா ரேணிகுண்டா, இஷ்டம்னு ஒரு படம், விமல் படம் இஷ்டம்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுல இஷ்டம் இல்ல அவர் கடனா வாங்கிட்டு இருப்பார்ல அந்த படம். கடன் வாங்கிட்டே இருப்பாரு, அந்த சிங்கமுடிக்கு ஓடிட்டே இருப்பார்ல, எத்தன் எல்லாம் ஒண்ணுதான். அந்த நேரத்துல 4 படம் அடிச்சால, அது மாதிரிதான். ப்ரோ சொல்லுங்க. இல்லை ப்ரோ, கேஸ்டிங்காகவும் சரி, சாங்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீல் தான் கொடுக்குது. வேறு இது பைலிங்கல் மலையாளத்தோட அப்படின்னாலும் ப்ராப்பர் தமிழ் படம் மாதிரி எனக்கு தோணுது. பல்டி எனக்கு அந்த ஷாம் நிகாம் அவர் பார்த்தா ஹீரோ மாதிரியே தோணாது எனக்கு. நிறைய ஒரு சைடு ரோல்ல பாத்துருக்கேன் நான் மலையாள படங்கள்ல. அதுவும் வில்லனோட அடியல் அப்படிதான் நிறைய பார்த்திருக்கேன். இரிட்டேட்டிங் கேரக்டரா பண்ணிட்டு இருப்பாரு. குறிப்பா அவரோட ஃபர்ஸ்ட் நான் ஹீரோவா நடிச்சு பார்த்த படம் வந்து இஷ்குன்னு நினைக்கிறேன். அதுலயுமே இரிட்டேட்டிங் கேரக்டர் தான் பண்ணியிருப்பாரு. ஹீரோ அவரு தான். கடைசியில என்னடா இப்படி கேடு கட்டவனா இருக்கு, அந்த மீம்ல வரல, உன்னை பத்தி நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி சீப்பா இருந்திருக்கேடா, அந்த மாதிரி. எனக்கு இதுல ஹீரோ மாதிரியே தெரியல அவரை பார்த்தேன். கமல் ப்ரோ, மாவீரன் பேசுவாங்க கேட்கலையா? இல்ல கேட்கல. அவர் ஷேனுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கா பரணி ப்ரோ கேரளால? டாப் ஹீரோ இல்ல மாவீரன் சொன்னதுல நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து நமக்கு ஏன் அப்படி தோணல அப்படின்னா, அது ஒரு விஷயம் எனக்குமே தோணல. ஆனா என்னன்னா, அவருக்கு பின்னாடி பாவம் சாந்தனு 4 பேர்ல ஒருத்தரா நின்று பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடம் இந்த படத்துல. அப்ப அவரே சைடு ரோல் நடிக்கிற மாதிரி தான் இருக்காரு. நீ அவர் படத்துல சைடு ரோல் நடிக்கிற அளவுக்கு போயிட்டியா? அதுக்கு சாண்டு நான் தமிழ்லயே அதுக்கு நீ வில்லன் ரோலே பண்ணிட்டு போயிடலாம், இல்ல ஏதாவது தமிழ்லயே இன்னொரு வில்லன் ரோல் யார்ட்ட வில்லன் ரோல் செட்னாச்சும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப பாட்டுலயே 1 செகண்ட் வந்துட்டு போறாரு சாந்தனும். என்னத்த போங்க, என்னத்த சொல்லி என்னத்த ஆகுறது. தமிழ்ல தான் பார்கவ் கொடுத்துறீங்களா ப்ரோ? அட அந்த பார்கவனாச்சும் அவருக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்துட்டு, ட்ரோல் பண்றதுனாச்சும் பேர் எடுத்து கொடுத்துச்சு இல்ல. ட்ரோல்னாச்சும் பண்றீங்களா பார்கவ் அதை வச்சே ஒரு 4 படம் பண்ணியிருந்துருக்கலாம்லங்கிறேன். அதை வச்சே ஒரு 4 படம் அந்த சூட்டா பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒரு வில்லன் ரோல், சைடு ரோல், 2 ஹீரோ ரோல் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கலாம். போயிட்டு சேன் நிகாமே சைடு ரோல் பண்ற ஒரு மாதிரி இருக்கு. சைடு ரோல் நிறைய படத்தை பண்ணி தான் இருக்கிறாரு. அவர் படத்துல ஒரு சைடு ரோல், அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல ஒரு சும்மா நின்றுட்டு போற அளவுக்கு வந்துட்டு ஒரு சைடு ரோல். அது சும்மா அவர் ஹீரோ போட்டு ஒரு ஆட்டு குளிக்கிடுவோம்ல, அது மாதிரி ஒரு ஆட்டை ஆட்டிட்டு போறாரு, அவ்வளவுதான். என்னத்த சொல்றது. இது வந்து சரி ரைட்டு. எனக்கு வந்து இவரை தோணும், யாருன்னா தமிழ்ல வந்து பிரசாந்த் இருக்காருல்ல, பிரசாந்த் வந்து விஜயராமான்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, கோயப்பட்டு சீன் படம். அதுல பாத்தீங்கன்னா சங்கிலி கட்டி காலில் பரதநாட்டிய சங்கிலி கட்டி ஆட விட்டுருப்பான். எனக்குலாம் கோவம் அனுபவம். இதுக்கே நீ விஜயஜித் படத்துல வில்லன் நடிச்சு கூட நடிச்சுட்டு கம்பேக் கொடுத்துட்டு போயிருக்கலாம்யா. ஏதோ ஒரு படத்துல விஜயஜித் படத்துல ஒரு வில்லனா நடிச்சிருந்தீங்கன்னா உனக்கு ஒரு தேவையான கம்பேக் கிடைச்சிருக்கும். அது காசு வந்து கொட்டி கிடக்கு. அங்க போய் இந்த ரோல் பண்றதுக்கு நீ பண்ணாமே இருக்கலாமே. அவர் மேலே எனக்கு பயங்கரமான கோவம். அதுக்கப்புறம் கடைசியில் கோர்ட்லேயாச்சும் ஒரு ரோல் பண்ணிட்டு போனார். அது மாதிரி ஏதோ பெரிய கோர்ட் இது மாதிரி ஒரு பண்ணிட்டா கூட அதை வச்சு ஒரு 2-3 படம் திரும்ப ஹீரோ அடிச்சுட்டு போயிடலாம். இவங்க அங்க போய் இந்த மாதிரி ரோல் பண்றதுக்கு அது பரதநாட்டியம் ஆட விட்டுருப்பாங்க. பயங்கரமா டென்ஷன் ஆகும் அவர் இருக்க அந்த இதுக்கும் அதுக்கும். அது மாதிரி சாந்தனம் போய் சாந்தன் நீங்க பெருசா ரோல்லாம் பண்ணது இல்லதான்,
இருந்தாலும் இங்கே நல்ல நல்ல வாய்ப்புலாம் பயங்கரமான வாய்ப்பு. சுப்பிரமணியபுரம் விட்டுட்டு அப்புறம் இன்னும் 2 3 படம்லாம் பயங்கரமான வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இங்கே கதை கேட்குற என்னன்னா திரைக்கதை மன்னனோட பையன். இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன் பேர் எடுத்த பாக்கியராஜ் அவரோட பையன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டரு, டேரக்டரு, ஹீரோ எல்லாமே எனக்கு பாக்கியராஜ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். அப்படிங்கிறப்ப அவரோட பையன் ஓரளவுக்குனாச்சும் ஏதாச்சும் ஒரு படம் பண்ணலாம், பண்ணலை. சரி இங்கேயாச்சும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இல்லை ஒரு வில்லன் ரோல் ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு இது பண்ணலான்னு பார்த்தா அங்கே போய் சைட் ரோல் அடிக்க போயிட்டார். அது அந்த படத்தில் எனக்கு என்ன பல்ட்டியா, ஒவ்வொரு படத்துக்கு திடீர்னு கேரக்டர் இன்ட்ரோ போஸ்ட் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. படம் ஆரம்பிக்கும்போது ஷேர்னிகாம் படம்னாங்க. அப்போ ஷேர்னிகாம் ஆரம்பிச்சுட்டு திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு அல்போன்ஸ் புத்திரன் வந்து வில்லன் ரோல் பண்ணுறாரு. வழக்கமாக எப்போவும் வில்லன் ரோல் என்ன, ஒருத்தர் போட்டு கையில் டீ காஃபியை குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டு அடி அடிச்சா ரத்தம் அவ்வளோ திரும்ப சாப்பிடணும். அதான் வில்லன் ரோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மாதிரி அதே மாதிரி ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க. அது விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாந்தனு ஆன் போர்டுன்னு சொல்லி அவருக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க குமார்னு. அது முடிஞ்சு பார்த்தா நேற்று முந்தானத்து செல்வராவனுக்கு ஒரு ஆன் போர்டு போஸ்ட் விட்டாங்க. ஓவராலாக புதுசு கேரக்டர்ஸ் நடிக்கிறதே சர்ப்ரைஸாக இருக்குது. படம் ஷூட்டிங் எப்பயோ முடிஞ்சிச்சு, ஆனால் இப்போ தான் ஒவ்வொன்று கேரக்டர் இன்ட்ரோ வந்துகிட்டே இருக்கு. படம் வேற இந்த ஆகஸ்ட் 29 செப்டம்பர் தள்ளி போயிடுச்சு. செப்டம்பர் 16 29 பாருங்க டேட். என்ன செப்டம்பர் 26? செப்டம்பர் 26 தான் நினைக்கிறேன். 26 அது வேற தள்ளி போயிடுச்சு. அதுக்குள்ள என்ன எத்தனை கேரக்டர் இன்ட்ரோ போஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியல. பாட்டு நல்லாவே இல்லையா பிரகாஷ் ப்ரோ? நானும் கேட்கல இந்த பாட்டு. நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு ஆவரேஜ் சாங் தான். அவருடைய தேட்டருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சாங் இது. நான் அதான் யோசிக்கேன், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் ஃபர்ஸ்ட் சாங் வருது. ஃபர்ஸ்ட் சாங்காக நான் ஏதோ ஒரு பெருசாக எதிர்பார்த்துட்டு போனேன். அது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜ் சாங் தான். ஹிட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்லாம் தெரியல, அது ரொம்ப கம்மி தான். நம்ம ஆட்டில் இன்ஸ்டாவில் பார்த்து வேணுக்கு ரீலாக்கி ஃப்ரெண்டாக்கினா தான் உண்டு. பார்ப்போம். நேராக அடுத்து வந்து வேற என்ன சாங் ரிலீஸ் ஆகுது, தமிழ் ஏதோ சாங் ரிலீஸ் ஆகுது இல்லை, டியூடு சாங்கில் தெரிஞ்சு போகிறேன். ஏன்னா பிரதீப் ரங்கநாத் சாங் நல்லா வாங்குவார், அவர்கிட்ட தெரிஞ்சு போயிரு என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஆனால் இவள் மேலே நல்ல ஊப்பு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. ஒரு பேங்கராக இருக்கும்னு நினச்சேன் இன்ட்ரடக்ஷனு, லைக் ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் வந்த மாதிரி. பட் ஆவரேஜாக இருக்கும் போது பார்க்கலாம் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒவ்வொரு டிகேட்டுக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க கோலிவுட்டில். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு பி தட் ஒன். கருப்பை மட்டும் எப்படியா காப்பாற்றி கொடுத்துட சொல்லுங்க. கருப்புல இது உங்களுக்கு இது பிடிச்சி இல்ல பாரு, இல்ல மாவீரன் அப்படி சொல்லக்கூடாது. கருப்பை மட்டும் எப்படியா காப்பாத்தி கொடுத்துறியா கருப்பு அப்படி சொல்லுங்க. டீசர்ல எனக்கு நிஜமாவே அந்த சாங் பிடிச்சிருந்துச்சு. அது கருப்புல அப்ப எனக்கு அந்த சாங்கை பாடுங்க. அப்ப அந்த சாங்கை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. நான் வந்து நானும் அது மாதிரி வேண்டிக்கிறேன். அது கமல் பாடுவார். கமான் கமல், கமான் டைகர், கமான். கமல் குரு சிரிக்கிறாரு. அவரு மியூட்ல இருக்காரு. மாவியம் ப்ரோ நீங்க பாருங்க ப்ரோ. சுதன் ப்ரோ அன்னைக்கு எனக்காக பண்ணாரு ப்ரோ. ருக்மிணிக்கு டெய்லி இனிமே நான் முட்டை கொடுக்குறேன், பாடுங்க சுதன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இந்த சாய் அபியங்கர் அவரே தான் இந்த பாட்டு பாடியிருக்காரா இல்ல அவரும்? ஆமா ஆமா அவரு தான் பாடியிருக்காரு. அவரும் சுபலாசனியும் பாடியிருக்காங்க. அனிருத்தாட்டம் வர்றாரு அவரும். அவர்னாச்சும் இப்போ புது புது சிங்கர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். திருப்பி ஒரே வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும். இல்ல இப்பதான் மொதல் பாட்டு 2 பாட்டு 3 பாட்டு வந்திருக்காரு. இவரு ஒரு 10 பாட்டு 20 பாட்டு பாடுற வரைக்கும் அந்த பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் வரும். ஆனா ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், நேற்று ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஏஆர் ரஹ்மான் 2025 இத்தனை சிங்கர்ஸை பாட வச்சிருக்காரு, அனிருத் எத்தனை சிங்கர்ஸை பாட வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஒருத்தர் பயங்கர லிஸ்ட் எடுத்து போட்டிருந்தாரு. அதுக்கு அவரோட ரிப்ளை வேணா, அந்த சாங்கை முழுசா பாட வேண்டியா 3 செகண்ட் அவங்கள பாட விட்டு மிச்சம் 3.5 நிமிஷம் இவர் பாடுறாதியா, அதுக்கு பேர் வந்து சிங்கர்ஸ் லிஸ்ட் வராது, வெரைட்டி வராது. ஈவன் ஹாரிஸ் ஆல்சோ ரைட், சோ மெனி நியூ டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. விஜய் பிரகாஷ்லாம் சரியா நல்லா இருக்கும். அவர்லாம் அந்த குரல்லாம் போயிடுச்சு. ஹரிஷ் ராகவேந்திராலாம் பயங்கர படம் வைக்கிறாரு. அதுவும் அவரை மாதிரி தான் இருக்கு. எல்லா ஹீரோக்கும் ஒரே வாய்ஸ் வந்து செட் ஆகல. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு.
நான் அனௌன்ஸ்மெண்ட் முடியட்டுமா வீரன், வேணா ட்ரை பண்றேன். ப்ரோ டுக் இட் சீரியஸ்லி அப்படின்னு ப்ரோ அது நல்லா தான் ப்ரோ இருக்கும். கேட்க கேட்க எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. கலாய்ப்பீங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சவுண்டா இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்க கேட்க எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. நான் டெய்லி கேட்பேன் ப்ரோ, பிளேலிஸ்ட்ல இருக்கும், அது நல்லா தான் இருக்கும் நிஜமாவே. பட் இப்போ நம்ம பேசுறோம்ல மொத்தமா ஒரு யாரு சாயாபிங்கிற பத்தி, நம்ம இப்படி மாறிட்டோமா? நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்றது இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு கஷ்டமா இருக்கா? அனிருத் லான்ச் ஆனப்ப இந்த மாதிரி மிக்சட் டாக்கே இல்லை. இந்த வைரஸ் கொலவரி ஆகட்டும் பயங்கர பாசிட்டிவ் எல்லாமே. பட் இங்க இந்த மிக்சட் டாக் இருக்குல்ல, அதுதான் எனக்கு நம்ம ரொம்ப நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டமாயிருச்சா, இல்ல இவர் ஆவரேஜா தான் கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காரான்னு தெரியல. இல்ல ப்ரோ, அவரு ஆரம்பமே தனுஷுக்கு பண்ணாரு. அவரு வேற லாங்குவேஜ் வேற இல்ல. இப்ப டியூட்ல தெரிஞ்சிடும். டியூட் நம்ம படம், அதுல தெரிஞ்சிடும் என்னன்னு. பட் வைதிஸ் கொலவெறி வந்து எனக்கு நான் ஸ்டாண்டர்லோன் ஒரு ஆல்பம் சாங் ஆட்டம் தான் நினைச்சேன். அது படத்தோட சாங்னு முதல்ல யாருமே சொல்லவே இல்லை. அதுவும் ஜஸ்ட் ஒரு இண்டிபெண்ட் சாங் ஆட்டம் வந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய கான்ட்ரவர்சி கூட வந்துச்சு அந்த பாட்டுக்கு, என்ன ரிலிக்ஸ் எழுதியிருக்காருங்கன்னு. ஆனா நீங்க ஓவரால் ஆல்பமா பிஜிஎம்மா இன்னை வரைக்கும் அனிருத்தோட பெஸ்ட் ஒர்க் எதுன்னு கேட்டா நான் 3 அந்த படத்தை சொல்லுவேன். பயங்கரமா இருக்கும் தீம் மியூசிக் எல்லாமே. ப்ரோ அந்த தீம் ஒன்று இருக்கும் ப்ரோ. அவர் கார் பார்க்கிங்ல ஒரு சண்டை நடக்கும், அப்போ ஒரு தீம் வரும், சூப்பரா இருக்கும் கேட்கவே. அதேதான். எண்ட் கிரெடிட்ல ஒரு பிஜிஎம் வரும், எல்லா சாங்கும் கலந்து உயிரே உயிரே கண் அழகா, அது கிளாஸ் கட்ல போகும், ரெண்டும் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் வயசுக்கு மீறின செய்யலாம். அந்த வயசுலயே அப்படி ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. ஜிவியுமே வெயில் படத்துக்கு அவரா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்குமே உருகுதே மருகுதே, அந்த வெயில் வர விளையாடி அதெல்லாம். ஜிவி கூட சூப்பர் தாங்க. 1001 பிஜிஎம்லாம் இன்னும் கிளாசிக். அதான் பட் இப்போ சேலஞ்சிங் ப்ராஜெக்ட். பட் நான் வந்து வெயில் ஏன் சொல்றேன்னா, அந்த வெயிலோடு அதெல்லாம் நான் இளையராஜா சங்க நினைச்சிட்டு இருந்தேன். உருகுதே அதெல்லாம். ஓகே, நடுவில் குறுக்கிட்ட மணிக்கும். எஸ்கே ஸ்பீச் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூவில் ஷாருக் கானுக்காக பண்ண ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருந்தீங்க. அந்த எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படத்தை இந்த எஸ்கே பண்ணதே பெரிய விஷயம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மான் கராத்தே டைமில் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி என்னோட இதை நான் அன்னைக்கே ஸ்டேஜ்ல சொல்லலாம்னு பார்த்தேன். எஸ்ஆர்கே கனெக்ட் அவரே சொல்லிட்டாரு போல. சூப்பர். அதே மாதிரி இந்த மான்கராத்தே ஆடியோ லான்ச்லப்போ வந்து நான் வந்து என்னோட ட்ரீமே வந்து சங்கர் கூடயும் ஏஆர் முருகதாஸ் கூடயும் படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து புதுசு, என்னை ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இப்போது மதராசி பண்ணியிருக்கேன் ஏஆர் முருகதாஸ் சார் கூட. என்னோட ஃபேன்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். பெருசா உங்களுக்கு ரிவீல் பண்ண மாதிரி இருக்கா ட்ரெய்லர்ல? அதுதான் வீரன், நான் சொன்னேன்ல, எனக்கு வந்துட்டு அந்த ஒரே ஒரு பிளாட் மட்டும்தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மீன்ஸ் அதுதான் கோர் பிளாட்டான்னு தெரியல. பட் அதை தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா ஐ எம் சர்ப்ரைஸ்ட். பட் அது மட்டுமே வச்சுட்டு ஒரு கதையை நகர்த்திட்டு போக முடியுமானா டவுட்டு தான். ஒரு லவ்வருக்காக வந்து வர்றது ஓகே, அது அந்த ஒரு பிளாட், அது ஒரு சின்ன பிளாட் லைன், ரொம்ப ஃபெமிலியரான பிளாட் லைன், ரொம்ப சின்ன பிளாட் லைன். பட் அதுக்காக வர்றப்போ அங்கே என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அந்த வில்லன் கூட என்ன கான்ஃப்ளிக்ட் ஆகுதுன்றது தான் இது. தவிர இந்த ஒரு சின்ன பிளாட் லைன் மட்டும் வச்சு ஒரு ஃபுல் கதை 2.5 மணி நேரத்துக்கு சொல்ல முடியுமான்றது டவுட்டு தான், எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். நான் மீன் பண்றது என்னன்னா, சீன்ஸா சொல்றேன். நான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த ஒண்ணு அந்த அது என்ன டோல்கேட் கிட்ட டீசர்லயே வந்துருச்சு.
அதே வேற வேற ஆங்கிள் காட்டியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகிற சீன் இருக்கும்னு நினைக்கிறேன், அதையும் வேற வேற ஆங்கிள். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட், இது 3 தான் அதிகமா வேற வேற ஷாட்ல காட்டியிருக்காங்க. பெருசா ரிவீலிங் நடந்த மாதிரி தெரியல. லவ் போர்ஷன் ஆப்வியஸ்லி அது இருக்குதான் போகுது, நமக்கு அந்த சாங் பார்த்தாலே தெரியும். சாங்ல வந்த ஷாட் தான் நிறைய தூக்கி வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான சீன்ஸ் இன்னும் ஏன்னா படத்துல அது ஏன்னா படத்துல அதுதான் இருக்கு. இந்த 3 சீன் தான் இருக்க போகுதுன்னு சொல்றீங்களா பிரகாஷ்? மொத்தமே 5 ஈவெண்ட்டுங்க. 5 ஈவெண்ட்டை கால்குலேட் பண்ணி தான் படம். அந்த படம் 5 ஈவெண்ட்டை கண்டினியூஸா பேஸ் பண்ணி போகிறது பயங்கரமா போகும். ஸ்க்ரீன் பிளே தான். எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகிற சீன் பயங்கரமா இருக்கும்னு தோணுது. அதுல எஸ்கே இருக்க மாட்டாரு, 2 வில்லன் கேங்க்கு நடுவில் நடக்கிற சண்டையா இருக்கும்னு தோணுது. அதான் தண்ணீரை சறுக்கிட்டே வருவார்ல, அந்த சீன் சொல்றேன். ஆமாமா. ஆனா எனக்கு ஒரு இது, நான் வந்து அந்த மேக்கிங் சீன்ல பார்த்தேன், எஸ்கே ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அது எதுல இருந்து ஜம்ப் பண்றான்னு தெரியல. பட் ஆனா ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு விண்டோல இருந்து ஜம்ப் பண்ற ஒரு சீன் இருந்துச்சு. அதே மாதிரி கேமராமேனுமே வந்துட்டு ஒரு கயிறு கட்டிட்டு ஜம்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு. கேமராமேனுமே சேர்ந்து குதிச்சிருந்தாரு அதுல. அது எனக்கு உண்மையை சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. கேமராமேன் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காருயா அப்படின்ற மாதிரி. ஏஆர் முருகதாஸ் இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு, நிறைய அடிபட்டுச்சு கேமராமேனுக்கு, பட் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாம வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு இந்த படத்துல அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு இந்த 2 விஷயம் மேஜரா இதாகும்னு தோணுது. கேமரா ஒர்க்கும் ஸ்டண்ட்டுமே வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா வந்து அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசுவாங்கன்னு சொல்லி. ஸோ வெயிட்டிங். வித்யுத் அவர் ஹிந்தி படம் நிறைய படம் ஸ்டண்ட்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நம்புறேன். பயங்கர ஸ்டைலிஷா இருந்தாரு. என்ன ப்ரோ? பயங்கர ஸ்டைலிஷா இருந்தாரு. அஞ்சாறு லுக், அப்படியே அஞ்சாறுலயும் இதே மாதிரி தான் இருப்பாரு. ஆனா எனக்கு டவுட், இப்போ இதுல வந்து ஒரு டைலாக் பேசியிருக்காரு, இது அவர் வாய்ஸா இல்ல வந்துட்டு வேற வாய்ஸா? ஏன்னா இல்ல துப்பாக்கியில பேசின அந்த ஒரு அதே வாய்ஸ் இருந்துச்சு. அதே டப் பண்ண ஆக்டர் மீன்ஸ் டப் பண்ணவர் தான் இவரும் இதுக்கும் பண்ணியிருக்காரோன்னு எனக்கு ஒருமே ஷாக்கா இருந்துச்சு. இல்ல அவரு பேசல. ஆனா துப்பாக்கிலயுமே சரி, அஞ்சாறுலயுமே சரி, லிப்சிங்க் பயங்கர பிரச்சனை இருக்கும் அவருக்கு. ஓகே ஓகே. சுகுமார்ண்ணா. சுகுமார் ப்ரோ, ஆடி லஞ்ச் முடிஞ்சா? ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சா? முடிஞ்சிருச்சு. அவ்வளவு சீக்கிரம் நீங்க முடிஞ்சிச்சா? சொல்லுங்க, நேர்ல பார்த்தா அவ்வளவுதான். என்ன பாருங்க, பணி 9 அவரே ஆச்சுல. 1/2 மணி நேரம் பேசுவாரேண்ணா. பேசிட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. அப்புறம் எவ்வளவு நேரம் பேசுவீங்க? பேசி முடிச்சாச்சு. பேசி இல்ல முடிச்சிட்டாரு. எவ்வளவு நேரம் பேசினாரு? தெரியல, 20-25 நிமிஷம் பேசியிருப்பாரு. ஓகே ஓகே. சரி ரைட். சுகுமார் ப்ரோ, டக்கு ஹைலைட் சொல்லுங்க. என்ன நடந்துச்சு, இப்படி போனதுல இருந்து முடிச்சதுக்கு அப்படியே வரிசையா ஹைலைட் ப்ரோ, ஸ்டார்டிங்லேயே எஸ்கேவோட மேஷப் எல்லாம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி கிராண்டா வெளியவே வந்து அந்த பேனர் வச்சு எங்க வீட்டு செல்ல பிள்ளை, தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளைன்னா பேனர் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப இதுவா, எப்படி சொல்றது, ஃபேன்ஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு வைப்ல இருந்தது. ஒரு அது ரொம்ப அவுட்டர் ஆக்சுவலா, தாம்பரத்துக்கு அந்த சைடு போகணும், உள்ள வெஸ்ட் தாம்பரம் சைடு போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமா போகணும். ஒரு 5:30 மணிக்குள்ள போயாச்சு. அப்புறம் உள்ள போனவனே வந்துட்டு அந்த மேஷப்லாம் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேரக்டர் அவங்க எல்லாமே வந்துட்டாங்க. அப்புறம் எஸ்கே வந்தார். எஸ்கேவோட இது எல்லாமே வந்துட்டு என்ட்ரிக்கெல்லாம் பயங்கரமான ஒரு இது. அவர் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கிட்டையுமே இது பேசிட்டு பொறுமையாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி ட்ரைலர் ஆனால் 7 மணிக்கு வந்துடுச்சு. ஆனால் அங்கே ஸ்க்ரீன் பண்ணது 7:30 இருக்கும். 7:30க்கு தான் ஸ்க்ரீனே பண்ணாங்க அந்த இடத்துல. நல்ல பயங்கர அப்ளாஸ் ட்ரைலரோட இதுக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, எல்லாருமே அப்போ எப்பவும் போல பேசினா, இது மற்ற ஆடியோ லஞ்ச் மாதிரி வந்து பெருசாலாம் இது பண்ணல. சும்மா அனிருத்தோட சின்ன ஒரு இது மாதிரி இருந்தது, ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் மாதிரி. எஸ்கே டான்ஸ் லைட்டா, அனிருத் எஸ்கே ஒரு லைட்டா ஒரு வைப் இது மாதிரி பண்ணாங்க. மற்றபடி நான் ருக்மணி தான் டான்ஸ் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், அவங்க ஆடல. அதுக்கப்புறம் அனிருத்துமே பர்ஃபார்மன்ஸ் பெருசா பண்ணுவாருன்னு நினைச்சேன், அவருமே பெருசா பண்ணல. நார்மல் ஸ்பீச் மாதிரி தான் ப்ரோ இருந்தது. ஸ்பெஷலா எதுவுமே வந்துட்டு இது பண்ணாரு. ஒரு 3 பாட்டு போட்டாங்க, அது நான் அந்த கேட்காத பாட்டு ஒன்று கேட்டேன் அதுல. அது என்ன மாதிரி சாங்னா? ஒன்று வந்துட்டு மெலடி தான், ஒரு மாதிரி. அவர் ஒன்று வந்துட்டு லவ் சாங் இல்லை, ஒரு மாதிரி சோகமான சாங் மாதிரி இருந்தது. ஒரு அதுக்கப்புறமா இன்னொன்று வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எலிவேஷன் சாங் மாதிரி ஒன்று இருந்தது. ஓகே ஓகே. சும்மாண்ணா, ருக்மிணி வசந்த் ஆடலன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, அவங்க படத்துலயே ஆடலையண்ணா, ஏன்னா இப்படி பண்றீங்க?
படத்துல ஆடல, அட்லீஸ்ட் ஸ்டேஜ்லயாச்சும் ஆடி இருக்கலாம். அவங்க நல்ல ட்ரெஸ்ஸிங்லாம் பயங்கரமா பண்ணிட்டு வந்தாங்க. இவருக்கு அப்படியே அந்த கான்ட்ராஸ்டா ட்ரெஸ் வந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு லைட் கலர்ல வந்தாங்க, இவர் வந்து ஒரு பிளாக் கலர்ல வந்தாரு. ஆமா ஆமா கரெக்ட். நல்லா இருந்தது. ஆனா என்னன்னா, இது இது மத்த ஆடியோ லான்ச் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஆடியோ லான்ச்னா கண்டிப்பா எதனா ஒண்ணு பர்ஃபார்மன்ஸ் அது இதுன்னு எதனா இருக்கும். இது நார்மலான ரொம்ப சிம்பிளா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க போல. அவங்க அந்த பேச்சு கூட பார்த்தனா அந்த என்ன இதுவரை என்ன நம்மளுக்கு தெரியுமோ அதுதான் பேசுறாங்க, எக்ஸ்ட்ரா எதுவுமே பேசல. ஓகே. அதான் சொல்லியிருக்காரு, இது லவ் மூவின்றது தான் வந்து அவரு சொல்றாரு. லவ்க்காக ஒரு மனுஷன் எப்படி போவான்றது தான் வந்து இது பண்ணாரு. ஃபைனலா எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ஒரு இதுல இருந்தாங்க. எஸ்கே வரும்போது பயங்கரமான ஒரு சவுண்ட், அதுவும் கேர்ள்ஸ் கிட்ட இருந்தா பயங்கரமான ஒரு சவுண்டு. சூப்பர். உனக்கு எப்படி பாரு, ட்ரைலர் எப்படி இருந்தது? ட்ரெய்லர் எனக்கு குட், அந்த லெவல் தான். நாட் ஆஹோ நாட் இது ரொம்ப கம்மியும் இல்லை, ரொம்ப ஆக்சுவலா அதிகமாக. வந்து எனக்கு இன்னைக்குதான் ஒண்ணு தோணுச்சு, ஆடியோ லான்ச் எல்லாமே இதுக்கப்புறம் இங்கே வச்சிடலாம் போல அப்படின்னு. ஏன்னா இங்க டவர் இருக்கு, ஓரளவுக்கு டவர் நல்லா வருது. நேருல சுத்தமா டவர் வராது, அந்த நெட்வொர்க்கே இருக்காது. எங்க நேருலையா? நேருல நெட்வொர்க் இருக்காது. இங்க நெட்வொர்க் வந்துட்டு ஜியோ நல்லா இதுவாகுது, கனெக்ட் ஆகுது. ஓகே ஓகே. எப்போ ப்ரோ ஸ்ட்ரீம் ஆகும்? நெக்ஸ்ட் சண்டேவா? ஜி தானே வாங்கியிருக்காங்க, நெக்ஸ்ட் வீக் வரும் ப்ரோ. நெக்ஸ்ட் வீக்கா தெரியல. ஆமா, இந்த கமிங் வீக் சண்டே, நெக்ஸ்ட் சண்டே வந்துடும். வந்தா நெக்ஸ்ட் வீக் சண்டே தான் வரணும், அதுக்கு மேல எப்போ வர்றது? இல்ல சன் டிவிக்காரங்க அப்படிதான் போடுவாங்க, ஜி என்ன பண்றாங்கன்னு தெரியல, அது கேட்டேன். என்ன சொன்னாரு இவரு சுகன் ருக்கு பார்த்துட்டு? ருக்கு பார்த்துட்டு அவர் குஷி ஆயிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா பேசினாரு. நிஜமா ஹாப்பி நான் ரொம்ப. ட்ரைலர் எப்படி இருந்துச்சு பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. நான் பேசிட்டேன். எல்லாருமே எல்லாரும் பேசி பேசிட்டாங்க. ஒரு வார்த்தையில சொல்லுங்க ப்ரோ. ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இதற்கு முன்பு இந்த படத்தின் மீதான ஹைப் என்பது சுத்தமாக இல்லை, அல்லது மீடியமாக இருந்தது என எடுத்துக்கொள்ளலாம். தற்போது கொஞ்சம் கூடுதலாக நம்பிக்கை கொடுத்துள்ளது. ஒளி தெரிகிறது, அவ்வளவுதான். நல்லா பிரகாஷ் ப்ரோ, இருந்துச்சு ப்ரோ நீங்களுமே ட்ரைலர். பராசக்தியோட இதுக்கு தான் வெயிட் பண்றதுன்னு சொன்னீங்க அன்னைக்கு ஒரு நாள். ஆஹா இல்ல சொல்லுங்கண்ணா. இருந்தாலும் ஒரு டர் இத்தனை நாள் இருந்திருக்கு, இன்னைக்கு அந்த டர் இல்ல. இல்ல ஆமா, அது வேணா இல்ல. இல்ல இப்ப பரணிக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், மாவீர ஞாபகம் வச்சிருக்கிறது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா நான் பரணி நேர்ல பார்த்தது வேற, அது நான் பரணிக்கு தெரியாது. இல்ல அது உங்களுக்கு புரியாது பரணி, அதை விட்டுருங்க. ஐயோ, மாவீரன் கேட்ச் பண்ணிட்டார், மாவீரன் ஞாபகம் வச்சிருக்காரு கரெக்டா. இல்ல சூப்பர். மாவீரன் எல்லாமே ஞாபகம் வச்சுக்காரு, நீங்களும் ஞாபகம் வச்சுக்கீங்க. எனக்கு அடிக்கடி மறந்துடும். சுகுமா ப்ரோ மோஸ்ட்லி நிறைய ஞாபகம் வச்சுக்காரு, எனக்கெல்லாம் டக்குன்னு மறந்துடும் நிறைய விஷயங்கள் எனக்கு. அதனால வந்துட்டு தெரில. பட் ஆனா நான் நினைச்சேன் நீங்க பராசக்திக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோன்னு. அது நான் பதிலே சொல்லல அவர்கிட்ட, நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஓகே ஓகே, ஃப்ரீயா விடுங்க. அவர் சிவகார்த்தியின் கேட்டார்ல, கேட்கறப்ப நான் அவர்கிட்ட பதில் சொல்லல. நான் கேட்ட கேள்விக்கு அவரும் பதில் சொல்லல. அந்த கையில ஒரே கேள்விக்கு 2 பேருமே கேட்டா 2 பேருமே பதில் சொல்லல. ஆமா, அவர் நான் கேட்ட கேள்வி திருப்பி என்கிட்ட கேட்டாரு. நான் அவருக்காக ட்விஸ்ட் எடுக்கிறதுக்காக திருப்பி சொன்னேன். அதை நானும் பதில் நேரடியாக சொல்லக்கூடாதுக்காக அவர்கிட்ட சுத்தி வளைச்சு சொன்னேன். நீங்க அதை கரெக்டா இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேண்ணா. ப்ரோ சாங்ஸ் எப்போ வரும் ப்ரோ? இப்பெல்லாம் ஆடியோ லான்ச் இருந்து முடிஞ்சோடனே யாருங்க சாங் ரிலீஸ் பண்றா? திடீர்னு அதுக்கப்புறம் 3rd சிங்கிள் 4th சிங்கிள் லிரிக் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரு ப்ராப்பரா பண்றா? எப்பயாவது வருவாங்க. ஆடியோ லான்ச் முடிஞ்சு ஒரு படத்துக்கு சொன்னாங்க, ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு. அதை விட கொடுமை தெரியுமா, பேட் கேர்ள்னு ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சாங் அவுட் நோன்னு கண்டென்ட் கொடுப்பாங்க, ஆனா சாங் லிங்க் இருக்காது அதுல. ஏன்னு கேட்டாலும் பரவாயில்ல அப்படியே ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கூட இன்னைக்கு கூட நாங்கள் ஒரு ஸ்டாக் வீடியோ வச்சுட்டாங்க, ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு போட்டிருப்போம் பாருங்க. அது கண்டென்ட் இருக்கும், அதில் வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் சாங் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் ப்ளே ஆகும். சாங் எங்கேயான்னு கேட்டால் சாங் இல்லை, அது சாங் லிங்கே இல்லை.
10 நாளைக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் நடந்துச்சுன்னாங்க. தெரியல அதுல எந்த ட்ராக்குமே இல்ல எங்கேயுமே. கேட்டா அதுல ஸ்ட்ரீம் ஆகுது, இங்க வாங்க அமேசான்ல ஸ்ட்ரீம் ஆகுதுங்கிறாங்க, ஜியோ டியூன்ல ஸ்ட்ரீம் ஆகுதுங்கிறாங்க, ஸ்பாட்டிஃபை அதுல ஸ்ட்ரீம் ஆகுதுங்கிறாங்க. அது லிங்க் இங்க கொடுக்கணும், லிங்க் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஆடியோ லான்ச்சும் நடத்துறாங்க, இப்படியும் பண்றாங்க அப்படியும் பண்றாங்க, ஸ்ட்ரீமிங் நவ் போஸ்ட் போட்டு லிங்க் கொடுக்க மாட்டாங்க. என்னத்த சொல்லி என்னத்த ஆக போகுது? என்னண்ணா புதுசா சொல்றீங்க? அட நீங்க தெரியல, பேக்கல் போஸ்ட்லாம் போய் பாருங்க. நீங்க போட்டிருக்க போஸ்ட், இன்னைக்கு போஸ்ட் என்ன போஸ்ட் இருக்குன்னு பாருங்க. அந்த வீடியோ, இல்ல அந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு லிங்க் இருக்கா பாருங்க. லிங்கே இருக்காது. ஸ்பாட்டிஃபைல படம் இது பாட்டு வந்துருச்சு. பட் ஆனா உங்களுக்கு லிங்க் கொடுக்கலன்னு சொல்றதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. லிங்க் இல்ல பரணி. நான் கேட்டேன், 3 வாட்டி கேட்டேன். நான் என்ன பண்ண சொல்றீங்க, தனியாவும் கேட்டேன், குரூப்லயும் கேட்டேன். ஏங்க அதாவது ஆடியோ ஜூக் பாக்ஸ் அவுட் நவுன்னு ஒரு கண்டென்ட் பரணி. ஓகேவா? கண்டென்ட் என்ன? ஆடியோ ஜூக் பாக்ஸ் அவுட் நவ். அந்த கண்டென்ட்ல ஆடியோ ஜூக் பாக்ஸ் லிங்க் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கேளுங்க, இது நியாயமான கேள்வி இல்ல சொல்லுங்க. நியாயமான கேள்வி. ஆனா அவங்க லிங்க் கொடுக்காதது எனக்கு ஷாக்காது. பட் லிங்க்ல குரூப்லயும் கேக்குறேன். பரவாயில்ல ப்ரோ, ஷேர் பண்ணுங்க ப்ரோங்கறாரு. அதுதான் லிங்க் ஆடியோ ஜூக் பாக்ஸ் அவுட் நவுன்னு ஷேர் பண்ணுங்கங்கறாரு. இல்ல லிங்க் வேணா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நாம என்ன பண்றது? நம்மளும் தேடி கண்டுபிடிச்சா கொடுக்கணும் போல இருக்கு. என்ன பண்றது? ஆனா அது கூட பண்ணாம இருக்காங்களேன்றதான் எனக்கு ஷாக்கா இருக்குன்றேன். ஆனா அதுதான் நான் கேட்டேன். 3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது? நம்ம இனிமே கேட்க கூடாது. சரி ரைட், நம்மளே பார்த்து தேடி கண்டுபிடிச்சு நம்மளே போட்டுக்க வேண்டியதான் விட்டாச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, வேற எதுவும் இல்லைன்னா முடிச்சிடலாமா? ஓகே சுமார் ப்ரோ, வீக்கெண்ட் அப்டேட் இருக்கா சொல்லுங்க, இல்லைன்னா முடிச்சிடலாம். நீங்க நம்ம பேசுவோம் ப்ரோ. நீங்க வேற ஒரு முக்கியமான வேற வேலை இருக்குல்ல நம்மளுக்கு இந்த வாரம். ஓகே சுமார், நான் வாட்ஸ்அப் சந்திப்போம். இந்த வாரம் வந்துட்டு எந்த படமும் இல்லை, அதனால அடுத்த வாரம் இதுதான் படமே ரிலீஸ். இந்த வாரம் ஃபுல்லா பரணி வீக். ஏன் அப்படி? ஏன்னா ஓணம்ல. ஆமா நான் போறேன், கேரளா போறேன். கண்ணுக்கு குளிர்ச்சியா கலர் கலரா அதானே சொல்லுவீங்க. என்னைக்கு பரணி கிளம்புறீங்க? பயணம் எங்கு தொடங்குகிறது, என்று தொடங்குகிறது? இது புதன்கிழமை நைட் கிளம்புறேன். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே நைட் ரிட்டர்ன். நான் போறது படம் பார்ப்பதற்காக போகிறேன். இல்ல அதான் படம் பார்ப்பதற்கு தான். யாரு இல்லைன்னா ஹிருதயபூர்வம், லோகா, அப்புறம் ஓடும் குதிரை சாடும் குதிரை, மெயின் பியார் கி. பாருங்க இங்க பாருங்க, ஹிருதயபூர்வமா, ஓடும் குதிரை சாடும் குதிரையாவா, மைனே பியாருக்கியாவா. பாத்துங்க, இதெல்லாம் படம் பார்க்க போறாராம் ஓணத்துக்கு, கேரளாக்கு போறாராம். மைனே பியாருக்கியான என்ன பரணி? எனக்கு ஹிந்தி தெரியாது. 4 படம் பாக்குறதா ஒரே செட்ல. லோகாவும் சேர்த்து 4 படம். இல்ல அது லோகா பேர் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதனால அதை விட்டுட்டு இந்த 3 பாருங்க, ஓடும் குதிரை சாடும் குதிரை, மைனே பியாருக்கியா, ஹிருதயபூர்வம். இந்த 3 படங்களையும் பாக்குறதுக்காக இங்க இருந்து கேரளாக்கு ஓணம் சிறப்பா இவர் இங்க இருந்து போறாரு. அவங்க ஓணம் எதுக்கு போவாங்க, தலைவர் எதுக்கு போறாரு பாருங்க, இந்த டெடிகேஷன். ஓடும் குதிரை சாடும் குதிரை ரைட்டு தான். நீங்க எங்கெங்கயோ போறீங்கண்ணா, விட்டுனா. சரி ரைட்டு, ஓகே சரி பரணி. ஓகே, வேற யாரும் எதுவும் பேச? நரசிம்மன் ஒருத்தர் டெய்லி ஸ்பீக்கர் வர்றாரு, பேசுறாரு. நரசிம்மா டெய்லி வராரு, வராரு ஆனா பேச மாட்டாரு. ஆமா பிரதர், எதுவும் பேசுறீங்களா இல்ல முடிச்சிடலாமா? நீங்களும் அவர் வந்த உடனே என்ன சொல்றீங்கன்னா, புதுசா ஒரு ஸ்பீக்கர் வந்திருக்காருன்னு. அப்படிதான் புதுசா யார் வந்தாலும் சொல்றேன், ஆனா யாரும் பேச மாட்டாங்களே. சரி ரைட்டு, நரசிம்மர் பிரதர் சொல்லுங்க. அப்புறம் முடிச்சிடலாம் பிரதர். இதெல்லவா ஸ்பீச்? இல்ல இதெல்லவா ஸ்பீச்? செம்ம ஸ்பீச். பரணி டைலாக் தான், பரவாயில்ல நீங்க சொன்னீங்க, சந்தோஷம். முடிச்சிடலாம், பாய். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இல்ல இதை சொல்றதுக்காக ஒருத்தர் சந்தோஷப்படுங்க. உங்களுக்கான வேலையை மிச்சம் முடிச்சு கொடுத்துருக்காரு. நாளைக்கு சீக்கிரமா வாங்க, நிறைய பேசுங்க. சூப்பர். சரி ரைட், ஓகே பாய். நாளை சந்திப்போம். பாய். பாய்.